ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்காய் நாளுக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளை இந்த நேரத்தை உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பலனற்ற எங்களை பலப்படுத்தி நிற்க வைத்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தானே இல்லாத எங்களுக்கு கர்த்தாவே நீர் எங்களை தாங்கி கொண்டு வருகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபையோடு எங்களோடு இருந்து நடத்தி கொண்டு வருகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, மலைகள் குன்றுகள் விலகிவிடலாம், என் கிருபையோ உன்னை விட்டு விலகாது என்று சொன்னீரே ராஜா. உன் கிருபை மாத்திரமே இந்த உலகத்திலே போதும் ஆண்டவரே. கிருபை என்பது மகா பெரிதானதல்லவா ராஜா. அந்த கிருபை தான் எங்களை நடத்தி கொண்டு வந்தது ஆண்டவரே. கிருபை இல்லாமல் இருந்திருந்தா எப்பொழுதோ நாங்கள் அழிந்து போயிருப்போம் ஆண்டவரே. சவுலின் மீதிலே கிருபை இல்லாமல் போனபடியால் ஆண்டவரே, அநேக பாகத்திலே அவன் ஆண்டவரே தோத்து போகிறவனா, விழுந்து போகிறவனா, எழுந்து போகிறவனா ஆண்டவரே காணப்பட்டான் அல்லவா ராஜா. தாவீதுக்கோ கிருபை இருந்தபடியாலே அவனை பார்த்து நீ சொன்னீர் அல்லவா, அவனை தெரிந்து எடுத்துக்கொள்ளும் பொழுதே ராஜா, அவனை வேறு பிரிக்கும் பொழுதே ராஜா, அவனை நம்முடைய கரத்திலே வைத்து கொள்ளும் பொழுதே அவனை பார்த்து நீ சொன்னீர் அல்லவா, தாவீதை விட்டு போனது போல என் கிருபையோ உன்னை விட்டு விலகாது என்று சொன்னீரே ராஜா. அப்பேற்பட்ட ஒரு கிருபை ஆண்டவரே எங்களுக்கு நீ கொடுக்க வேண்டுமாக செபிக்கிறேன் ஐயா. கர்த்தாவே, நீ பேசும் ஆண்டவரே. உம்முடைய மகனை பலப்படுத்தி நிற்க வைத்து நாவாயிருந்து ராஜா எங்களுக்கு பேசும் ஆண்டவரே. நாங்கள் நல்ல நிலத்திலே விழுகிற விதையாய் காணப்பட வேண்டும் ராஜா. எங்கள் இருதயங்கள் ஆண்டவரே நல்ல நிலமாய் காணப்பட வேண்டும் ராஜா. எங்கள் இருதயத்தில் விடுகிற விதைகள் ஆண்டவரே 30ஆகவும் 60ஆகவும் 100ஆகவும் கனி கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. எங்கள் இருதயமோ ராஜா ரோட்டு ஓரமாய் கர்த்தாவே ஆண்டவரே விதைக்கப்பட்ட விதையாய் காணப்படாதபடிக்கு ராஜா, பாறையின் மீதில் விழுகிற விதையாய் எங்கள் இருதயம் காணப்படாதபடிக்கு ராஜா, அது முளைக்காதல்லவாதா ஆண்டவரே, அது கனி கொடுக்காதல்லவா ஆண்டவரே, அது உபயோகப்பற்றதாகிவிடும் அல்லவா ராஜா. இயேசுவே, நாங்கள் கனி கொடுக்கிற பிள்ளைகளாயும் மாத்திக்கோ ஆண்டவரே. நீ வாக்களித்திருக்கிறீர் அல்லவா, கனி கொடுக்கிறது எதுவோ நான் இன்னும் அதிகமாய் கனி கொடுக்கும்படிக்கு அத்தை நான் சுத்தம் செய்வேன் என்று சொன்னீரே ராஜா. நாங்கள் அநேக பாகத்தில் உமக்கு கனி கொடுக்க வேண்டும் அப்பா. முதலாவது பரிசுத்தம் என்ற கனியப்பா, இரண்டாவது ஜெபம் என்ற கனியப்பா, மூணாவது விசுவாசம் என்ற கனியப்பா. ஆண்டவரே, உம்மை பிரியப்படுத்துகிற கனிகளப்பா, உம்மை சந்தோஷப்படுத்துகிற கனிகளப்பா, பரோபகாரத்தின் கனிகளப்பா, ஆண்டவரே ஊழியத்துக்கு உபயோகப்படுகிற கனிகளப்பா, பணிவிடை செய்கிற கனிகளப்பா, ஆண்டவரே மற்றவர்களை சாட்சி சொல்கிற கனிகளப்பா. அநேக பாகத்தில் எங்கள் கனிகள் காண வேண்டுமே ராஜா. கனி இல்லாமல் போகிற மரத்தை பார்த்த ஆண்டவரே நீ சபிக்கிறீர் அல்லவா ராஜா. இனி இந்த இடத்து ஆண்டவரே உன்னிடத்தில் கனி இல்லாமல் போகட்டும் என்று சொன்னீரே ராஜா. ஆண்டவரே, நாங்கள் கொடுக்கிற கனி இனிப்பா இருக்க வேண்டும் அப்பா. அது கசப்பின் கனியா இருக்கக்கூடாது ராஜா. கசப்பின் கனியை கர்த்தாவே எல்லாரும் வெறுப்பார்கள் அல்லவா ராஜா. கசப்பு யாருக்குமே விருப்பமாகாது அல்லவா ராஜா. நாங்கள் இனிப்பின் கனிகளாய் மாற வேண்டும் ராஜா. இயேசுவே, கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னா எங்களை சுத்தம் செய்யும் ஆண்டவரே. உம்முடைய ஆவினால் எங்களை சுத்தம் செய்யும் அப்பா. உம்முடைய வசனத்தினால் எங்களை சுத்தம் செய்யும் அப்பா. உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை சுத்தம் செய்யப்பா. உம்முடைய கிருபையினால் எங்களை சுத்தம் செய்யப்பா. உன்னுடைய ரத்தத்தினால் எங்களை சுத்தம் செய்யப்பா. இனி எத்தனை நாளைக்கு இந்த உலகத்தில் எங்களை வைத்திருக்கிறீரோ ராஜா, அதுக்குள்ளதாக ஆண்டவரே நாங்கள் அநேக கனிகளை கொடுக்க வேண்டும் ராஜா. கனியற்ற பால் மரமாய் நாங்கள் காணப்படாதபடிக்கு ராஜா, கனியற்ற ஆண்டவரே சபிக்கப்பட்ட மரமாய் நாங்கள் காணப்படாதபடிக்கு ராஜா, கனி கொடுக்காதது எதுவோ அது வெட்டப்படும் என்று சொன்னீரே ராஜா. இயேசுவே, அப்படியா நாங்கள் இருக்காதபடிக்கு ராஜா கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற்றிக்கொள்ளும். பேசக்கூடிய உம்முடைய மகனை பலப்படுத்திக் கொள்ளும். வாரம் முழுவதுமாக ஆராதனைக்காக ஆத்துமாக்களுக்காக
குடும்பங்களுக்காக ஆண்டவரே அநேக காரியங்களுக்காக ஜெபித்த ஜெபம் இந்த வினாடி நீ கிரிகளை செய்து பதில் கொடுக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வந்த ஒருவரையாக வெறுமையா அனுப்பாதே ராஜா, தொடுக்கமும் முடிவு நீராயிருந்து வழி நடத்த வேண்டும் என்று இயேசுவின் நல்ல நாமத்தினாலே கேளுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளில் கர்த்தர் கூட்டி சேர்த்தபடியால் என் ஆண்டவராக இயேசு ಸ್ತೋತ್ರಿக்கிறேன். ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಸೇರಿಸಿದಕ್ಕಾಗಿ ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇನೆ. ಚಿನ್ನ ಜಪ செய்து விடலாம். ಒಂದು ಚಿಕ್ಕ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಬಿಡೋಣ. ಸ್ವಾಮಿ ನೀನು ಕೊಂಡು வந்துக்கிறீர். ಸ್ವಾಮಿ ನೀವು ನನ್ನನ್ನು ಕರೆ ತಂದಿದ್ದೀರಾ. ನೀ ಕೊಂಡು ವರಾமல் இருந்தால் நான் வந்திருக்க மாட்டேன். ಸ್ವಾಮಿ ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೀವು ಬರೆದಿದ್ದರೆ ಹೇಳದಿದ್ದರೆ ಬರುತ್ತಿರಲಿಲ್ಲ. எந்த நோக்கத்துக்காக என்னை வர வைத்தீர்? ಯಾವ ಉದ್ದೇಶಕ್ಕಾಗಿ ನನ್ನನ್ನು ಕರೆ ತಂದಿರಪ್ಪ? நீ ஆசீர்வதிக்கத்தக்கதாக என்னுடைய ஜீவிதத்தில் இல்லை ಸ್ವಾಮಿ. ಸ್ವಾಮಿ ನೀವು ಆಶೀರ್ವಿಸುವಂತೆ ನನ್ನ ಜೀವಿತವನ್ನು ಮಾರ್ಪಡಿಸಿ. ಆನಾலும் நீ மனதுருகி ஒரு தடவை உம்முடைய கரத்தை நீட்டு. ಆದರೂ ನೀವು ಮನಸ್ತಾಪಪಟ್ಟು ಒಂದು ಸಾರಿ ನನ್ನ ಮೇಲೆ ದಯೆ ತೋರಿ. ನಮ್ಮಿನ ಪಿಳ್ಳೆகளை ஒரு போது நீ வெட்கப்படுத்த விட மாட்டேன். ನಿಮ್ಮ ನಂಬಿದ ಮಕ್ಕಳನ್ನು ನಾಚಿಕೆ ಪಡಿಸಲು ಬಿಡುವುದೇ ಇಲ್ಲಪ್ಪ. ಅನಾದಿ ಉಮ್ಮಡ ದೈವಿಕ ಸ್ತೋತ್ರ. ನಿಮ್ಮ ಶಾಶ್ವತ ದಯೆಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇನೆ. ಶರೀರ ಭಾಗத்திலும் ಆತ್ಮಿಕ ಭಾಗத்திலும் ಕುಟುಂಬ ಭಾಗத்திலும் விடுதலை கொடு ಸ್ವಾಮಿ. ನನ್ನ ಶರೀರ ಆತ್ಮಿಕ ಭಾಗ ಕುಟುಂಬ ಭಾಗದಲ್ಲೂ ಬಿಡುಗಡೆ ಕೊಡಿರಪ್ಪ. அப்பொழுது ಅನೇಕ ಮಕ್ಕಳಿಗೆ ನಾನು ಸಾಕ್ಷಿಯಾಗಿ இருப்பேன். ಆಗಲೇ ಅನೇಕ ಮಕ್ಕಳಿಗೆ ಸಾಕ್ಷಿ ಹೇಳುತ್ತೇನೆ. ಕಂಡವರು ಅನೇಕ பேர் ಉಮ್ಮ ಕಂಡது போல வருவார்கள். ನನ್ನ ನೋಡಿದವರು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿದ ರೀತಿಯಲ್ಲಿ ಬರುತ್ತಾರಪ್ಪ. ಆಶೀರ್ವಾದ ಇಲ್ಲದಪಡಿಗೆ ತವಿತುಕೊಂಡಿರುತ್ತದೆ என்னுடைய குடும்பம். ನಿನ್ನ ಆಶೀರ್ವಾದ ಇಲ್ಲದಂತೆ ನನ್ನ ಕುಟುಂಬ ತಡಬರಿಸುತ್ತಿದೆ ಅಪ್ಪ. ಎಲ್ಲ ಕುற்றಗಳ ಕೊರೆಗಳ ಮನ್ನಿತ್ತು. ಎಲ್ಲ ತಪ್ಪುಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸಿ ಬಿಡಿರಪ್ಪ. எங்களை தகுதிப்படுத்தி ನಮ್ಮನ್ನು ಸಿದ್ಧಪಡಿಸಿರಪ್ಪ. பேச வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். ನೀವು ಮಾತಾಡಬೇಕೆಂದು ಬೇಡುತ್ತೇನೆ. ದೃಢಪಡಿಸಿ ಧೈರ್ಯಪಡಿಸಿ ಸ್ಥಿರಪಡಿಸಿ ಬಲಪಡಿಸಿರಿ. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಕೇಳ್ಕறேன். ಎರಡು ஒரு வார்த்தை நாம தியானம் செய்யலாம். ಸಮಯ ದಾಟಿ ಹೋಗುತ್ತಿದ್ದ 2-3 ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಧ್ಯಾನ ಮಾಡೋಣ. 2 ಸಾಮುವೇಲ್ ಪುಸ್ತಕ 2ನೇ ಸಮುವೇಲನ ಪತ್ರಿಕೆ 6:11 6ನೇ ಅಧ್ಯಾಯ 11ನೇ ವಚನವನ್ನು ಓದಿರಿ. 2ನೇ ಸಮುವೇಲ 6:11. கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையிலே கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் ಅವನ வீட்டார் ಅனைವரையும் ಆಶೀರ್ವದಿத்தார். ಅವನು ಮಂಜೂಷವು ಗಾತ್ ಊರಿನ ಒಬೇದೋಮನ ಮನೆಯಲ್ಲಿ 3 ತಿಂಗಳು ಇತ್ತು. ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಯೆಹೋವನು ಅವನನ್ನು ಅವರ ಮನೆಯನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದನು. ಆಮೇನ್. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ಅದೇ ದೇವನು இப்பொழுதுமா இருக்கிறார். ಅದೇ ದೇವರು ಈಗಲೂ ಇದ್ದಾರೆ. அந்த ஓபேதுடைய தேவன் இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். ಆ ಓಬೇದನ ದೇವರು ಈಗಲೂ ಇದ್ದಾರೆ. ಅವನು ಆಶೀರ್ವದಿக்க வேண்டுமா? ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ. ஆனால் நீ தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ಆದರೆ ನಿಮ್ಮನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. தேவபிள்ளை மிக எச்சரிக்கையா இருந்துக்கோ. ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. அந்த உடன்படிக்கை பெட்டியே அவன் வைத்தபடியாலே ಆ ದೇವರ ಮಂಜೂಷ ಪೆಟ್ಟಿಗೆಯನ್ನು ಇಟ್ಟಿದ್ದರಿಂದ நடந்தது என்ன? ನಡೆದದ್ದು ಏನು? 3 மாதத்துக்குள்ள அவனையும் அவனோட குடும்பத்தை சகலத்தையும் செழிப்பா நிரப்பிட்டாராம். 3 ತಿಂಗಳಲ್ಲಿ ಅವನು ಅವನ ಕುಟುಂಬ ಎಲ್ಲವನ್ನು ಸಮೃದ್ಧಿಯಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸಿದರು. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? அந்த குடும்ப தலைவனுக்குள்ள இருந்த பயபக்தி. ಆ ಕುಟುಂಬ ನಾಯಕನ ಹತ್ತಿರದ ಭಯಭಕ್ತಿ. குடும்ப தலைவிக்குள்ள இருந்த பயபக்தி. ಆ ಕುಟುಂಬದ ನಾಯಕಿ ಹತ್ತಿರ ಭಯಭಕ್ತಿ. 3 மாதத்துக்குள்ள 3 ತಿಂಗಳಲ್ಲಿ தேவனுக்கு தகுதி உடையவனாக காணப்பட்டபடியால ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಉತ್ತಮರಾಗಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟது. ಮೊದಲು ಅವನನ್ನು ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಸಕಲத்தையும் ಆಶ್ರಯಿಸಿ ನೆರಪಿட்டாராம். ಅವನ ಕುಟುಂಬದ ಎಲ್ಲವನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ ತುಂಬಿಸಿದರಂತೆ. ಇದ ಕಂಡ ದಾವೀದ ಇದನ್ನು ನೋಡಿದ ದಾವೀದನು, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ಆಶ್ಚರ್ಯಪಟ್ಟರಾಗಿದ್ದರು. எப்பேற்பட்ட பக்தியோனா இருக்கலாம் அவன். ಯಾವ ರೀತಿ ಭಕ್ತಿಯುಳ್ಳವನಾಗಿರಬಹುದು ಇವನು? அந்த பக்தி எனக்குள்ளும் குறைவா இருந்தது. ಆ ಭಕ್ತಿ ನನ್ನಲ್ಲಿ ಕೊರತೆಯಾಗಿದೆಯೇ? இனி நான் பக்தி செய்து கொண்டு ಇನ್ನು ಮುಂದೆ ಭಕ್ತಿ ಮಾಡಿಕೊಂಡು அந்த உடன்படிக்கை பெட்டியை நான் கொண்டு வந்து வீட்ல அரமனையில் வைக்க போகிறேன். ಆ ಮಂಜೂಷ ಪೆಟ್ಟಿಗೆಯನ್ನು ಅರಮನೆಯಲ್ಲಿ ಇಡುತ್ತೇನೆ. அந்த உடன்படிக்கை பெட்டி எதை குறிக்கிறது? ಆ ದೇವರ ಮಂಜೂಷ ಪೆಟ್ಟಿ ಯಾವುದು ಗುರುತಿಸುತ್ತದೆ? ದೇವ ಪ್ರಸನ್ನತೆயும் ದೇವ ಸಮಗத்தையும் குறிக்கிறது. ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ ಸಮೂಹವನ್ನು ಗುರುತು ಮಾಡುತ್ತದೆ. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளே உனக்குள்ள இருக்கிற தேவ சமூகம் உன்னோட கூடாரத்துக்குள்ள இருக்கும். ರಕ್ಷಣೆ ಹೊಂದ ಮಕ್ಕಳೇ, ದೇವರ ಪೆಟ್ಟಿಗೆ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಗುಡಿಯಲ್ಲಿ ஏன் பின்னவன் ஆசீர்வதிக்கவில்லை? ದೇವರು ಯಾಕೆ ಮತ್ತೆ ಆಶೀರ್ವದಿಸಲಿಲ್ಲ? ಶರೀರ ಭಾಗದಲ್ಲಿ ಆಶೀರ್ವದಿக்கவில்லை. ನಿಮ್ಮ ಶರೀರ ಭಾಗದಲ್ಲಿ ಆಶೀರ್ವದಿಸಲಿಲ್ಲ. உன்னுடைய ஆத்மீக ಭಾಗದಲ್ಲಿ ಆಶೀರ್ವದಿக்கவில்லை. ಆತ್ಮಿಕ ಭಾಗದಲ್ಲಿ ಆಶೀರ್ವದಿಸಲಿಲ್ಲ. ಕುಟುಂಬ ಭಾಗದಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದವಿಲ್ಲ. ಕುಟುಂಬ ಭಾಗದಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದವಿಲ್ಲ. ಅದೇ ದೇವನು ಇಟ್ಟು ಉಲಾವಿಕೊಂಡಿರುತ್ತಾನೆ. ಅದೇ ದೇವರು ಈಗಲೂ ನಡೆದಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. ಯಾಕೆ? ಅವನು ಭಯಭಕ್ತಿಯುಳ್ಳವನಾಗಿದ್ದ. ಅವನು ಭಯಭಕ್ತಿಯುಳ್ಳವನಾಗಿದ್ದನು. ದೇವಪಳ್ಳಿ ಅವನ ಕುಟುಂಬ ಭಯಭಕ್ತಿಯಾಗಿರಬಡಿಯಾಲೆ. ಅವನ ಕುಟುಂಬ ಭಯಭಕ್ತಿಯಾಗಿದ್ದರಿಂದ ವರ್ಷ ಕಣಕಲಿಲ್ಲ 3 ಮಾದತ್ತುக்குள்ள ವರ್ಷದಲ್ಲ ಅಲ್ಲ 3 ತಿಂಗಳಿನಲ್ಲಿ ಸಕಲ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ವಿರುಂಬಿಕೆದಾಗ ಆಟ್ಟಿலும் 10 ಮಣ ಕೊಡ್ತಿ ಬಿಟ್ಟಾರ. ಅವನ ಆಸೆ ಪಡುವುದಕ್ಕಿಂತ 10ರಷ್ಟು ಜಾಸ್ತಿಯಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸಿದರು. ದೇವನ ಪಕ್ಷಪಾತ ಉடையவரா?
ದೇವರು ಪಕ್ಷಪಾತವುಳ್ಳವರ? இல்லவே இல்லை. ಇಲ್ಲವೇ ಇಲ್ಲ. யார் அவருக்கு பயந்து ஜீவிக்கிறார்களோ, ಯಾರು ಅವರಿಗೆ ಭಯಪಟ್ಟು ಜೀವಿಸುತ್ತಾರೋ, பாவம் செய்யாத போகிறார்களோ, ಪಾಪವನ್ನು ಮಾಡದಂತೆ ಹೋಗುತ್ತಾರೋ, அந்த தேவ பிரசன்னம் அவருடைய ஆசீர்வாதம் நிரம்பி விடும். ಆ ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ ಆಶೀರ್ವಾದವನ್ನು வெறும் உலகத்தின் ஆசீர்வாதம் மட்டுமல்ல, ಬರೀ ಲೋಕದ ಆಶೀರ್ವಾದ ಮಾತ್ರವಲ್ಲ, ಅದಕ್ಕುள்ள தெய்வீக சந்தோஷம் அந்த குடும்பத்துக்குள்ள, ಆ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ದೈವಿಕ ಸಂತೋಷ, தெய்வீக சமாதானம், ದೈವಿಕ ಸಮಾಧಾನ நிறைய ஆரம்பித்து விட்டது. ತುಂಬಲು ಆರಂಭಿಸುತ್ತದೆ. என் அன்பு தேவப்பிள்ளை, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அதே உடன்படிக்கை பெட்டியே ಆ ದೇವರ ಮಂಜೂಷವು வேற ஒருவன் தகாத முறையில தொட்டபடியாலே, ಬೇರೆಯವನು ಅರ್ಹತೆ ಇಲ್ಲದೆ ಮುಟ್ಟದ್ದರಿಂದ அவன் என்னன்னா, ಅವನು ಏನಾಗಿಬಿಟ್ಟನು? அங்கே விழுந்து சத்தான். ಅಲ್ಲೇ ಬಿದ್ದು ಸತ್ತು ಹೋದನೆಂದಿದೆ. 6:5 வாஸ்த பாருங்க. 6:5 ಓದಿ ನೋಡಿರಿ. தேவப்பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, மடமடன் வாஸ்த பாருங்க. தாவீது இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் தேவதாரு மரத்தால் பண்ணப்பட்டு சகலவித கீத வாத்தியங்களோடும் சுரமண்டலம், தம்புரு, கைத்தாளம் ஆகிய இவைகளோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆடி பாடி கொண்டாடினார்கள். அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்தில் வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடியால் ஊசா தேவனுடைய பெட்டி நிமித்தம் தன் கையை நீட்டி அதை பிடித்தான். அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது. அவனுடைய துணிவின் நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். அவன் அங்கே தேவனுடைய பெட்டி அண்டையிலே செத்தான். ಇಸ್ರಾಯೇಲರು ಕಿನ್ನರಿ, ಸ್ವರಮಂಡಲ, ದಮ್ಮಡಿ, ಜಾಲರಿ, ತಾಳ ಇವುಗಳನ್ನು ಬಾರಿಸಿಕೊಂಡು ಪೂರ್ಣ ಆಸಕ್ತಿಯಿಂದ ಕೀರ್ತನೆಗಳನ್ನು ಆಡುತ್ತಾ ಯೆಹೋವನ ಮುಂದೆ ನಾಟ್ಯ ಮಾಡುತ್ತಾ ಹೋದರು. ಅವರು ನಾಕೋನನ ಕಣಕ್ಕೆ ಬಂದಾಗ ಎತ್ತುಗಳು ಎಡುವುದರಿಂದ ಉಜ್ಜನು ಕೈ ಚಾಚಿ ದೇವರ ಮಂಜೂಷವನ್ನು ಹಿಡಿದನು. ಆಗ ಯೆಹೋವನು ಉಜ್ಜನ ಮೇಲೆ ಕೋಪಗೊಂಡು ಈ ತಪ್ಪಿನ ಸಲುವಾಗಿ ಅವನನ್ನು ಹದ ಮಾಡಿದನು. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அதே உடன்படிக்கை பெட்டி ஒருவன் குடும்பத்தை ஆசீர்வதித்தது. ಅದೇ ಮಂಜೂಷ ಪೆಟ್ಟಿ ಒಬ್ಬನ ಕುಟುಂಬವನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿತು. ஒருவன் அடித்து சாக வைத்து விட்டது. ಒಬ್ಬರನ್ನು ಒಡೆದು ಸಾಯಿಸಿಬಿಟ್ಟಿತು. அந்த உடன்படிக்கை பெட்டியை வண்டிகளில் எடுத்துக்கொண்டு வரும்போது ಆ ದೇವರ ಮಂಜೂಷದ ಪೆಟ್ಟಿಯನ್ನು ಗಾಡಿಯಲ್ಲಿ ತೆಗೆದು மாடுகள் கொஞ்சம் தடமாடி விட்டதாம். ಆ ಎತ್ತುಗಳು ಸ್ವಲ್ಪ ಎಡವರಿಸಿ ಬಿಟ್ಟವು. அப்பொழுதுமா அந்த உடன்படிக்கை பெட்டி சாயும் போது ಆಗ ದೇವರ ಮಂಜೂಷ ಸ್ವಲ್ಪ ವಾಲುವಾಗ அந்த ஊசாய் என்றவன் பிடித்து கொண்டானாம். ಉತ್ಸಾಹನವನು ಸ್ವಲ್ಪ ಹಿಡಿದುಕೊಂಡನಂತೆ. ஒரே அடி அடித்து ஆண்டவர் அங்கே சாக வைத்து விட்டார். ಒಂದೇ ಏಟಿನಿಂದ ದೇವರು ಅವನನ್ನು ಸಾಯಿಸಿದರು. தேவப்பிள்ளை, என்னுடைய சமூகத்துல நீ விளையாட போகாதே. ನನ್ನ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ತಮಾಷೆ ಆಡಬೇಡ. ಯಾಕೆ? ಯಾರು ತೊಡ வேண்டுமோ அவங்க தான் தொட வேண்டும், தொடாதவளெல்லாம் தொட முடியாது. ಯಾರು ಮುಟ್ಟಬೇಕು ಅವರು ಮಾತ್ರವೇ ಹೊರತು ಬೇರೆಯವರು ಮುಟ್ಟಬಾರದು. தேவப்பிள்ளையே, தகுதி இல்லாதவன் இவன். ನೀನು ಇವನು ಸಿದ್ಧವಿಲ್ಲದವನು, துணிச்சல் உள்ளவன். ಇವನು ಆತರದವನು. தன் யோகியத்தை என்ன என்று அறியாமல் போய்விட்டான். ತನ್ನ ಯೋಗ್ಯತೆ ಏನೆಂದು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳದೆ எல்லாத்திலும் சரி இருக்கிறேன் என்று நினைத்து விட்டானோ என்னவோ. ನಾನು ಎಲ್ಲದರಲ್ಲೂ ಸರಿ ಇದ್ದೇನೆಂದು திடீரென தொட்ட உடனே ತಕ್ಷಣ ಮುಟ್ಟಿದ ತಕ್ಷಣವೇ அங்கே விழுந்து ரத்தம் கக்கி செத்தான். ಅಲ್ಲೇ ಬಿದ್ದು ರಕ್ತ ಕಾರಿ ಸತ್ತ. அதே உடன்படிக்கை பெட்டி, ಅದೇ ಮಂಜೂಷ ಪೆಟ್ಟಿ ஒபேதி வீட்டிலே ಅದು ಒಬೇದ್ ಎಂಬ ಮನೆಯಲ್ಲಿ 3 ತಿಂಗಳಲ್ಲಿ ಅವನು ಆಶೀರ್ವದಿಸಿ. ಯಾಕೆ? அவனுடைய கீழ்ப்படிதல், ಅವನ ವಿಧೇಯತೆ, அவனுக்குள்ள இந்த பரிசுத்தம், ಅವನಲ್ಲಿದ್ದ ಪರಿಶುದ್ಧತೆ, அவனுக்குள்ள இருந்த பயபக்தி, ಅವನಲ್ಲಿದ್ದ ಭಯಭಕ್ತಿ. ஒரே ஒரு உடன்படிக்கை ஒருத்தனை ஆசீர்வதிக்கிறது, ஒருத்தனை சாக வைக்கிறது. பாருங்க, ಒಂದೇ ದೇವರ ಮಂಜೂಷ ಒಬ್ಬನನ್ನು ಸಾಯಿಸುತ್ತದೆ, ಇನ್ನೊಬ್ಬನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತದೆ. ನೋಡಿ, எல்லாத்துக்கும் நம்ம தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ಎಲ್ಲಕ್ಕೂ ನಮ್ಮನ್ನು ಸಿದ್ಧತೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. வாரம் பரிசுத்த பந்தி இருக்கிறது, என்ன தகுதிப்படுத்திக் கொள்கிறாய்? ಬರುವಾರ ರಾತ್ರಿ ಭೋಜನ ಇರುತ್ತದೆ, ಏನು ಸಿದ್ಧತೆ ಸಮಾಧಾನ, ಸ್ವಂತ ಸಮಾಧಾನ, ஏதோ ஒரு சமாதானம், ಏನೋ ಒಂದು ಸಮಾಧಾನ. மன்னிச்சிட்டார், ಪರವಾಗಿಲ್ಲ, ನನ್ನ ಕ್ಷಮಿಸಿ, மன்னிக்கவே இல்லை, ನಿನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸಲೇ ಇಲ್ಲ. தேவரே மன்னிச்சிட்டாரு, ನನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸಿ ಬಿಟ್ಟರು. ಸ್ವಯ ಸಮಾಧಾನத்தோட பரிசுத்த பந்தி எடுக்கும்போது, ಸ್ವಂತ ಸಮಾಧಾನದಿಂದ ಪರಿಶುದ್ಧ ಪಂಥಿ ತೆಗೆಯುವಾಗ எல்லா பாகத்திலும் உனக்கு அடி உழுவே என்று மறந்து விடாதே. ಎಲ್ಲ ಭಾಗದಲ್ಲಿ ಏಟು ಬೀಳುತ್ತದೆ ಎಂದು ಮರೆಯಬೇಡ. ಯಾಕೆ? நீ ஆசாரிய சந்ததி, ನೀನು ಯಾಜಕರ ಸಂತತಿ, நீ மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற ஒரு சந்ததி, ನೀನು ಮಹಾ ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳದಲ್ಲಿರುವ ಸಂತತಿ. ஒரு தவறு செய்த கர்த்தர் உன்னை சும்மா விட மாட்டார். ನೀನು ತಪ್ಪು ಮಾಡಿದರೆ ಕರ್ತನು ಬಿಡುವುದಿಲ್ಲ. அதே நேரத்தில் நன்மையை செய்து பரிசுத்தமா இருந்தியானா, ಅದೇ ರೀತಿ ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡಿ ಪರಿಶುದ್ಧವಾಗಿದ್ದರೆ உன்னை செழிப்பாக்கி விடுவார், ಉನ್ನೆ ಸಮೃದ್ಧಿಯಾಗಿ ಇಡುತ್ತಾರೆ, பிரமிக்கத்தக்கதாக செய்து விடுவார், ಭ್ರಮೆ ಪಡುವಂತೆ ಮಾಡುತ್ತಾರೆ. அன்பு தேவ பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எப்போ அந்த வண்டி சாய்ந்ததோ, ಯಾವಾಗ ಆ ಗಾಡಿ ಸ್ವಲ್ಪ ತಗಲಿತು, அமைதியை இந்து விட வேண்டும். ಅವನು ಶಾಂತವಾಗಿರಬೇಕಾಗಿತ್ತು. துணிச்சல் உடையவன்,
ಅವನು ಆತರ ಪಡೆದವನು. தேவபிள்ளையே ದೇವರ ಮಕ್ಕಳೇ, விட ஆரம்பித்து விட்டான். ಅವನು ಬೀಳಲು நான் ಆರಂಭಿಸಿದ. யார், ನಾನು இதை தொட முடியுமா, நான் உணரவில்லை. ನಾನು ಯಾರು ಇದು ಮುಟ್ಟಲು ಅರ್ಹತೆ ಇದೆಯಾ ಎಂದು ಯೋಚಿಸಲಿಲ್ಲ. திடீரென்று கையை நீட்டி விட்டான். ತಕ್ಷಣ ಕೈಯನ್ನು ಚಾಚಿ ಬಿಟ್ಟನು. தேவனுடைய அக்கினி அங்கு எரிந்து கொண்டிருந்தது. ದೇವರ ಬೆಂಕಿ ಉರಿಯುತ್ತಾ ಇತ್ತು. அங்கே விழுந்து செத்து பாதாளத்துக்கு போய் விட்டான். ಅಲ್ಲೇ ಬಿದ್ದು ಸತ್ತು ಪಾತಾಳಕ್ಕೆ என் ಹೋಗಿದ್ದನು. அன்பு தேவபிள்ளை, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இதை கண்ட தாவீது பயந்து நடுங்கிவிட்டு, ಇದನ್ನು ನೋಡಿದ ದಾವೀದನು ಭಯಪಟ್ಟು, தேவபிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அவன் எடுத்துக்கொள்ள போகவும் பயந்து விட்டான். ಅವನು ಎತ್ತಿಕೊಂಡು ಹೋಗೋದು ಸಹ ಭಯಪಟ್ಟು. எப்படி எடுத்துட்டு போகிறது, ஒருவேளை என்ன அடித்தார் என்ன செய்யறது, ಯಾಗ ತೆಗೆದುಕೊಂಡು ಒಂದು ವೇಳೆ ನನ್ನನ್ನು ಹೊಡೆದು ಬಿಟ್ಟರೆ ಏನು ಮಾಡುವುದು? அப்பதான் ஓபேத் எடுத்துக்கொள்ள ஆரம்பித்தான். ಆಗಲೇ ಓಬೇದ್ ಎನ್ನುವರು ತೆಗೆದುಕೊಂಡರು. தேவபிள்ளை அவன் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தான். ಅವನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದರು. தேவன் பட்சபாதம் உள்ளவர். ದೇವರು ಪಕ್ಷಪಾತ ಉಳ್ಳವರು. யார் அவருக்கு பயந்து தன் பரிசுத்த வாழ்க்கையை சரிப்படுத்திக் கொள்கிறாயோ, ಯಾರು ಅವರಿಗೆ ಭಯಪಟ್ಟು ಪರಿಶುದ್ಧ ಬಾಳನ್ನು ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೋ, தேவன் தடை செய்யாதபடி அவன் ஆசீர்வதிப்பார். ದೇವರು ತಡೆ ಮಾಡದಂತೆ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. என் ஆசீர்வதி என்று ஓபேத் கேட்டானா? ನನ್ನ ಆಶೀರ್ವದಿಸಿ ಎಂದು ಓಬೇದನ್ನು ಕೇಳಿದನ? ஒருபோது கேட்கவில்லை. ಅವನು ಕೇಳಲೇ ಇಲ್ಲ. அவனை தகுதியாக்கி கொண்டான். ಅವನನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಿಕೊಂಡ. குடும்பம் தகுதியா இருந்துச்சு. ಅವನ ಕುಟುಂಬ ಸಿದ್ಧವಾಗಿ நிறைய ஆரம்பித்து விட்டது ஆசீர்வாதம். ಆಶೀರ್ವಾದ ತುಂಬಲಾರಂಭಿಸಿತು. கேட்டு 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 நீ சோர்ந்து போகிறாய். ಇದನ್ನು ಕೇಳಿ ಕೇಳಿ ಇವನು ಸೋತು ಹೋಗುತ್ತಿದ್ದಾನೆ. ஒருவேளையும் உனக்கு காணப்படவில்லை. ಒಂದು ಸಾಮ್ಯವೂ ಕಾಣಲಿಲ್ಲ. ಯಾಕೆ? ஊசாவுடைய ஒரு ஆவி உன்னோட இருக்கிறது. ஊசனுடைய ಆತ್ಮ ನಿಮ್ಮ துணிச்சல் உள்ள ஒரு ஆவி, ಒಂದು ಆತುರ ಪಡುವಂತ தகுதி ಇಲ್ಲದ ஒரு பிள்ளையா இருக்கிறபடியா, ಅವರು ಸರಿ ಇಲ್ಲದ ಒಂದು ಮಗ, தேவ சமூகத்தில் இருக்கிறபடியாலே ನೀನು ಮೀರಿ ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಇರುವುದರಿಂದ அந்த இடத்துல மன்னிப்பு கிடையவில்லை. ಆ ಕ್ಷಣ ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕ್ಷಮಾಪಣೆ ಸಿಕ್ಕಲಿಲ್ಲ. போய்விட்டார். ಒಡೆದು ಪಾತಾಳಕ್ಕೆ ನಡೆಸಿಬಿಟ್ಟರು. மிகவும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. தேவனாகிய நான், ದೇವರಾದ ನಾನು பயபக்தி அல்லாதபடிக்கு வேறு எதை விரும்புகிறேன்? ಭಯಭಕ್ತಿಯನ್ನು ಬಿಟ್ಟು ಬೇರೆ ಯಾವುದನ್ನು ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ? தேவபிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எச்சரிக்கையா இருந்து நம்ம வாழ்க்கையை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದು ಬಾಳನ್ನು ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. அப்பொழுதுதான் நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ನಾವು ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. வாசித்து பாருங்கள், 3:5 ஆதியாகம புத்தகத்திலே 3:5 ಆದಿಕಾಂಡ ಪುಸ್ತಕ ಓದಿ ನೋಡಿರಿ. அந்த குடும்பம் என்னாச்சு என்று பார்க்கலாமா? ಆದಿಕಾಂಡ 3:5 ಆ ಕುಟುಂಬದ ಗತಿ. அவளும் ஏவாளும் துணிச்சல் உள்ளவளா காணப்பட்டா. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அந்த கனியை புசித்து ஊசா போலவே ಇವಳು ತುಣಿಚುಳ್ಳ ಸ್ತ್ರೀ. ಆತರ ಪಡುವಳು. ನೀವು ಇದರ ಹಣ್ಣನ್ನು ತಿಂದಾಗಲೇ ನಿಮ್ಮ ಕಣ್ಣುಗಳು ತೆರೆಯುವವು, ನೀವು ದೇವರಂತೆ ಆಗಿ ಒಳ್ಳೆ ತರದ துணிச்சல் இருக்கக்கூடாது. ಆತರ ಪಡುವಿಕೆ ಇರಬಾರದು. ಇವಳಿಗೆ துணிச்சல், ಇವಳಿಗೆ ಆತರ. ಕೈயை ನೀಟಿನ, ಕೈಯನ್ನು ಚಾಚಿದಳು, ಕಿತ್ತುಕೊಂಡಳು, சாப்பிட்டா, ತಿಂದು ಬಿಟ್ಟಳು, தன் புருஷனுக்கும் கொடுத்தா, ತನ್ನ ಗಂಡನಿಗೂ ಕೊಟ್ಟಳು. 2 பேரும் பங்காளியாய் நிர்வாணியாய் விட்டார்கள். ಇಬ್ಬರು ಭಾಗಿಗಳಾಗಿ. தானும் கெட்டதில்லாத தன் புருஷனையும் கெடுத்து விட்டா பாருங்க. ತಾನಲ್ಲದೆ ತನ್ನ ಗಂಡನನ್ನು ಸೇರಿ ಕೆಡಿಸಿ. ಇವಳು வாழ்க்கையில் துணிச்சல் உள்ளவಳು. ಇವಳು ಬಾಳಿನಲ್ಲಿ ಆತುರ ಪಡು பறிக்க ஆரம்பித்து விட்டா பாருங்க. ಕೈಯನ್ನು ಚಾಚಿ ಕೀಳಲು ಆರಂಭಿಸಿದಳು. புருஷன் எங்கேயோ இருக்கறா, ಗಂಡ ಎಲ್ಲೂ ಇದ್ದಾನೆ. ಅವನಿಗೆ ವಲಕಟ್ಟಾಯ பண்ணி சாப்பிட வச்சா. ಅವನಿಗೆ ಬಲವಂತವಾಗಿ ತಿನ್ನುವಂತೆ ಮಾಡಿದ. சாப்பிட வச்சா? ಏನು ತಾನೇ ತಿನ್ನಿಸಿದಳು? ಅಳುತ್ತ ಅಲ್ಲ, ಅಣ್ಣನಲ್ಲ, ಶಾಪತ್ತೆ. ಶಾಪವನ್ನು சாபத்தை சாப்பிட வச்சு விட்டு, ಶಾಪವನ್ನು ತಿನ್ನಿಸಿಬಿಟ್ಟು 2 பேரும் பங்காளிகளாகி, ಇಬ್ಬರು ಸಹಭಾಗಿಗಳಾಗಿ, ಅವರ ಸಂತತಿ 2 பிள்ளைகளுக்கு அந்த சாபம் வரತಕ್ಕதாக செய்து விட்டார். 2 ಮಕ್ಕಳಿಗೂ ಆ ಶಾಪ ಬರುವಂತೆ ಮಾಡಿಬಿಟ್ಟರು. உன்னை பார்த்து கேட்கிறார், நீ யாரா இருக்கிறாய்? ನಿನ್ನವರು ಕೇಳುತ್ತಾರೆ, ನೀನು ಯಾರಾಗಿ? துணிச்சலுள்ள சகோதரிகள், ಆತುರ ಪಡುವ ಸಹೋದರಿಗಳು, துணிச்சலா பேசுறது, ಆತುರದಿಂದ ಮಾತಾಡುವುದು, துணிச்சಲ ಪಾವத்துல ಕೈ வைக்கிறது, ಆತುರದಿಂದ ಪಾಪದಲ್ಲಿ ಕೈ ಹಾಕುವುದು. ಎಚ್ಚರಿಕೆ ಇರಬೇಕು ದೇವಪಿಳ್ಳಿಗೆ. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರು ದೇವರು. இன்னைக்கு பெந்தகோஸ்து பெந்தகோஸ்து சபைகளிலே இதே பழக்கமாயிடுச்சு. ಕೆಲವು ಬೆಂದಗೋತ್ ಸಭೆಯಲ್ಲಿ ಇದು ರೂಢಿಯಾಗಿ ಬಿಟ್ಟಿತು. சாத்தான் சிரிக்கிறான், ಸೈತಾನು ನಗುತ್ತಾನೆ. மிக நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿರಬೇಕು. பயபக்தி தான் மிக எச்சரிக்கை. ಭಯಭಕ್ತಿ ಬಹಳ 6:9 ஆதியாகம புத்தகம், 6:8 ஆதியாகம புத்தகம், 7:1 ஆதியாகம புத்தகம் எடுத்து வாசிங்கள் மடமட என்று நான் சீக்கிரம் நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே நீதிமான உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். தேவபிள்ளை ವೇದ ಏನು சொல்லுது? ವೇದ ಏನು சொல்லுது? ನೀತಿವಂತನು ತನ್ನ ಕಾಲದಲ್ಲಿ
ತಪ್ಪಿಲ್ಲದವನು ಆಗಿದ್ದನು. பயபக்தியுடையவன காணப்பட்டான். ಭಯ ಭಕ್ತಿಯು ತಪ್ಪಿಲ್ಲದವನಾಗಿದ್ದನಂತೆ. அவன் மட்டுமல்ல, ಅವನು ಮಾತ್ರವಲ್ಲ, அவரோட மனைவி, ಅವನ ಹೆಂಡತಿ, அவருடைய மகன்கள், ಅವರ ಮಕ್ಕಳು, அவருடைய மருமகள், ಅವರ ಸೊಸೆಯರು பயபக்தி என்ற சாதாரண இல்லை. ಭಯ ಭಕ್ತಿ ತಪ್ಪಿಲ್ಲದವರಾಗಿದ್ದರು. ஒவ்வொரு தன்னை சோதித்து பார்ப்பாரான குடும்பத்தில். ಅವರನ್ನು ಶೋಧಿಸಿ ನೋಡಿದಂತೆ ಅವರ ಕುಟುಂಬದಲ್ಲಿ பயபக்தி இருந்தபடியாலே ಆ ಭಯ ಭಕ್ತಿ ಇದ್ದುದರಿಂದ அந்த குடும்பத்து மேல தேவன் திட்டத்தை வைத்தார். ಆ ಕುಟುಂಬದ ಮೇಲೆ ದೇವರು ಉದ್ದೇಶವನ್ನು ಇಟ್ಟರು. மத்தியானம் 3 மணிக்கு நோவா என்று கூப்பிட்டார். ಮಧ್ಯಾಹ್ನ 3 ಸಮಯಕ್ಕೆ ನೋವಾ ಎಂದು ಕರೆದರು. இதோ அடியேன் இருக்கிறேன் சொல்லு ஆண்டவரே. இதோ ಇದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳು ಪ್ರಭು. உன்னை கொண்டு ஒரு பெரிய திட்டத்தை ஏற்படுத்தி ஒரு புதிய உலகத்தில் சந்ததியை ஏற்படுத்த போகிறேன். ನಿನ್ನ ಮುಖಾಂತರ ದೊಡ್ಡ ಅಡಗನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಿ ನಿನ್ನ ಮುಖಾಂತರ ಹೊಸ ಸಂತತಿ என்னோட ஐக்கியமா இருந்தாயே, ನೀನು ನನ್ನ ಜೊತೆ ಅನ್ಯೋನ್ಯವಾಗಿದ್ದೀಯ, என்னோட பயபக்தியா இருந்தாயே, ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಭಯಭಕ್ತಿಯಿಂದ ಇದ್ದೀಯ. ஆகையால உன் குடும்பத்து மேலே உண்மையிலேயும் பெரிய ஒரு தீர்மானம் செய்து புதிய சந்ததியை வைத்து எல்லா உலகத்தையும் அழிச்சு விடுகிறேன்னு சொல்லிவிட்டார். ನಿನ್ನ ಸಂತತಿ ಮೇಲೆ ನೂತನ ಸಂತತಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡಿ ಲೋಕವನ್ನೇ ನಾಶ ಮಾಡುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳಿಬಿಟ್ಟರು. ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, பயபக்தியாத நான் எங்கே உன்னை எதிர்பார்ப்பேன் என்று சொல்கிறார். ನಾನು ಭಯಭಕ್ತಿಯನ್ನು ಮಾತ್ರ ಎದುರು ನೋಡುತ್ತೇನೆ ಅನ್ನುತ್ತಾರೆ. சுமார் 50 வருஷத்துக்கு முன்னே இருந்த, 40 வருஷத்துக்கு முன்னே இருந்த, 30 வருஷத்துக்கு முன்னே பயபக்தி இன்னைக்கு பெந்தகோஸ்து சபைகளிலே இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. ಸುಮಾರು 50, 40, 30 ವರ್ಷಗಳಿಗೆ ಮೊದಲು ಇದ್ದ ಭಯಭಕ್ತಿ ಬೆಂದಗೋತ್ ಸಭೆಯಲ್ಲಿ ಇವತ್ತು ಇಲ್ಲದಂತಾಗಿದೆ. ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ಎಚ್ಚರಿಕೆ இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿರುವುದು ಅವಶ್ಯಕವಾಗಿದೆ. ಅವರ ಪಾದங்களை பிடித்துக்கொண்டு வாழுவது எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ಅವರ ಪಾದಗಳನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡು ಬಾಳುವುದು ಅವಶ್ಯಕವಾಗಿದೆ. ஆசீர்வாதம் வருகிறது, உன்னை விட்டு போகுது. ಆಶೀರ್ವಾದ ಬರುತ್ತದೆ, ಆಶೀರ್ವಾದ வருது, உன் குடும்பத்து மேல நிக்காதபடிக்கு போய் விடுகிறது. ಆಶೀರ್ವಾದ ಬರುತ್ತದೆ, ಕುಟುಂಬದಲ್ಲಿ ನಿಲ್ಲದಂತೆ ಹೋಗಿ ಬಿಡುತ್ತದೆ. என் அன்பு தேவப்பிள்ளையே, மிக எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿರುವುದು ಅವಶ್ಯಕವಾಗಿದೆ ದೇವರ ಮಕ್ಕಳೇ. அப்பொழுதுதான் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். ಆಗಲೇ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. 7:1 ஆதியாகமம் வாசிக்கும் போது, ಆದಿಕಾಂಡ 7:1 ಓದುವಾಗ என்ன வாக்களிக்கிறார் பாருங்க. ದೇವರು ಏನು நோவாவை நோக்கி, நீ உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக ನೀதிமானாக ಕಂಡೇன். ಆಗ ಯೆಹೋವನು ನೋಹನಿಗೆ, ನೀನು ನಿನ್ನ ಮನೆಯವರು ಎಲ್ಲರೂ ನಾವೆಯಲ್ಲಿ ಸೇರಿ ಈಗ ನೀನೊಬ್ಬನೇ ನನ್ನ ಮುಂದೆ ನೀತಿವಂತನಾಗಿ ನಡೆದಿರುವುದನ್ನು ನೋಡಿದ್ದೇನೆ. ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿದ್ದುಕೊಳ್ಳಿ. ನೋವಾ ಕೂಬಿಟ್ಟಾರ್, ಎಲ್ಲ ಕಟ್ಟಿ ಮುಡಿತಿ ಬಿಟ್ಟ. ನೋವಾ ದೇವರು ಹೇಳಿದ ರೀತಿಯಲ್ಲಿ மிருகங்களை சேர்த்து விட்டா. ಎಲ್ಲ ಮೃಗಗಳನ್ನು ಸೇಕರಣೆ ಮಾಡಿದರು. ஐயா, புலி சிங்கங்கள்லாம் கீழ்ப்படிஞ்சு வந்துச்சு உள்ள. ಹುಲಿ ಸಿಂಹಗಳೆಲ್ಲ ವಿಧೇಯರಾಗಿ ಒಳಗಡೆ ಬಂದಿವೆ. எல்லா பாம்புகளும் வந்து சேர்ந்துச்சு. ಎಲ್ಲ ವಿಧವಾದ ಹಾವುಗಳು ಬಂದು ಸೇರಿತು. ಎಲ್ಲ ಡೈನೋಸರ್ಗಳೆல்லாம் வந்து சேர்ந்துச்சு. ಡೈನೋಸರಸ್ ಪ್ರಾಣಿಗಳೆಲ್ಲ ಬಂದು ಸೇರಿತು. ಮನುಷ್ಯನು ಒರುವನು ಬರಲಿಲ್ಲ. ಆದರೆ ಮನುಷ್ಯನು ಬರಲಿಲ್ಲ. 40 ವರ್ಷ ಸುವಿಶೇಷத்தை அறிவித்தார். 40 ವರ್ಷ ಸುವಾರ್ತೆ ಸಾರಿದರು. இதோ ஜலத்தினால உலகம் அழிய போகிறது, சீக்கிரமா. ಅಯ್ಯೋ, ನೀರಿನಿಂದ ಲೋಕ ನಾಶವಾಗುತ್ತದೆ, ಬೇಗ சீக்கிரம் பேழைக்குள்ள போ, ಬೇಗ ಹಡಗಿನೊಳಗಡೆ ಹೋಗು. எல்லா மிருகங்களும் கேட்டு பயந்து பேழைக்குள்ள போனார்கள். ಎಲ್ಲ ಮೃಗಗಳು ಕೇಳಿ ಭಯಪಟ್ಟು ಹಡಗಿನಲ್ಲಿ ಒಳಗಡೆ ಹೋದವು. ஒரு மனுஷனதுள்ள போகவில்லை. ಒಂದು ಮನುಷ್ಯನು ಒಳಗಡೆ ಹೋಗಲಿಲ್ಲ. ಅದರಲ್ಲಿ போவாகட்டி போட்டு பரிகாசமாய் விட்டதா, ಪರಿಹಾಸ ಮಾಡಲು ಆರಂಭಿಸಿದರು. மழை என்றது வரதான் உலகத்தை அழிக்கிறாரா, நம்மளாம் அதுக்குள்ள போக நல்ல பைத்தியக்காரனாக்குறானே. ಮಳೆ ಬರುತ್ತದೆ, ನಾವು ನಾಶವಾಗುತ್ತೆ, ಏನು ಹುಚ್ಚನ ರೀತಿ சாமி வராரா, உலகத்தை அழிக்க போகிறாரா, நியாயம் தீர்க்க போகிறாரா, சிங்காசனம் கொண்டு நல்ல பைத்தியக்காரனுக்கு சேர்ந்திருக்கிறாங்க உலகத்துல. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬಂದು ಲೋಕ ನಾಶ ಮಾಡಿ ಎಲ್ಲ ಪರಲೋಕ ರಾಜ್ಯ ಕೊಡುತ್ತಾರೆ. ಏನು மழை ஒண்ணு இருக்கிறதா, அது வருதா, அது எங்க ಮಳೆ ಅನ್ನೋದು ಇದೆ, ಅದು ಮಳೆ ಇಲ್ಲ, வெறும் பனி தூறல் இருந்துச்சு. ಆಗ ಎಲ್ಲ ಬರೀ ಇಬ್ಬರಿಗೆ ಬೀಳುತ್ತಾ ಇತ್ತು ಮಳೆ. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கர்த்தர் பொறுமையோடு வர காத்து பார்த்தார். ದೇವರು ತಾಳ್ಮೆಯಿಂದ ಕಾಯ್ದು ನೋಡಿದರು. எல்லாம் உள்ள போங்கப்பா, நீயும் உன்னோட குடும்பமும் போச்சு. ನೀನು ನಿನ್ನ ಕುಟುಂಬ ಎಲ್ಲ ಒಳಗಡೆ ಹೋದರು. என் கிருபை என்னால் முடிவடைந்து விட்டது. ನನ್ನ ಕೃಪೆ ಇವತ್ತಿಗೆ ಮುಗಿದು ಬಿಟ್ಟಿತು. அந்த டோர் சாத்தி, ಆ ಬಾಗಿಲನ್ನು ಮುಚ್ಚಿ போட்டு போயிட்டா. ಬೀಗವನ್ನು ಹಾಕಿಬಿಟ್ಟರು. இயற்கை கட்டளையிட்டு விட்டார். ಪ್ರಕೃತಿಗೆ ಅಪ್ಪಣೆ ಮಾಡಿದರು. பூமி அப்படி பேர்ந்து தூவுகளெல்லாம் எரிஞ்சு தண்ணி பாய ஆரம்பித்ததா. ಭೂಮಿ ಒಳಗಿನ ತೂಬುಗಳೆಲ್ಲ ಓಪನ್ ಆಗಿ ನೀರು ಮಂಡಲೆல்லாம் ತೆರೆದು தண்ணி பாய ஆரம்பித்தது. ಆಕಾಶ ಮಂಡಲ ಮೋಡಗಳು ತೆರೆದು ನೀರು ಬರಲು ಆರಂಭಿಸಿತು. இவ்வளவு வரைக்கும் தண்ணி வந்த பிறகு, ಕತ್ತಿನವರೆಗೂ ನೀರು ಬಂದ ಮೇಲೆ, நோவா தாத்தா கதவு திறப்பா. ನೋವಾ ತಾತ ಬಾಗಿಲನ್ನು ತೆಗೀರಿ. முட்டாள் பேரா, ಮುಟ್ಟಾಳು ಮೊಮ್ಮಕ್ಕನೇ, பதிவு உடையவனே,
ಅದು ಪದವಿ ಆಸೆ ಉಳ್ಳುವುದು. உன் பதவினால உன் காது கேட்காமல் போச்சா? ನಿನ್ನ ಪದವಿಯಿಂದ ನಿನ್ನ ಕಿವಿ ಕೇಳಿಸದೆ உன் ಹೋಯಿತಾ? பணத்தால காது கேட்காமல் போச்சா? ನಿನ್ನ ಹಣದಿಂದ ನಿನ್ನ ಕಿವಿ ಕೇಳದೆ ಹೋಯಿತಾ? 40 வருஷம் சுவிசேஷத்தை அறிவித்தேனே பரிகாசமாய் விட்டதா? 40 ವರ್ಷ ಸಾರಿದ ಸುವಾರ್ತೆ ಪರ್ಯಾಸವಾಗಿ. ஐயா எங்களை கதவை தோறையா. ಅಯ್ಯ ನಮಗೆ ಬಾಗಿಲನ್ನು ತೆಗೆದಯ್ಯ. சாவி என்கிட்ட இல்லப்பா, சாவி அவர் போயிட்டார். ಕೀ ನನ್ನ ಹತ್ರ ಇಲ್ಲಪ್ಪ, ಬೀಗದ ಕೀ ದೇವರ ಹತ್ರ ತೆಗೆದು ಬಿಟ್ಟರು. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, உலகத்தின் ஆளே பயங்கரமான கூச்சல் கட்டுச்சான். ಲೋಕದ ಭಯಂಕರವಾದ ಕೂಗಾಟ மலை மேல தாண்டி போயிடுச்சா தண்ணி பூமியில. ಬೆಟ್ಟದ ತುದಿಯವರೆಗೆ ಬೆಟ್ಟ ஒருவனாகிலும் பிழைக்கவில்லையா? ಒಬ್ಬನಾಗಿಲೂ ಬದುಕಲಿಲ್ಲ. எல்லாம் அழிஞ்சு போனாரா? ಎಲ್ಲವೂ ನಾಶವಾಗಿ ಬಿಟ್ಟರು. ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, 8 பேர் மேல மட்டும் தான் கிருபை வைத்தார். 8 ಜನರ ಮೇಲೆ ಕೃಪೆಯನ್ನು ಇಟ್ಟರು. யார் அந்த பிழை? ಯಾರ ಅಡಗು? அதுதான் சபை. ಅದೇ ಸಭೆ. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எப்பேற்பட்டவங்கெல்லாம் வந்து மனம் மாறார்கள். ಯಾವ ರೀತಿ ಉಳ್ಳವರೆಲ್ಲ ದೇವರಿಗೆ போலக்கிற மனுஷனெல்லாம் வந்து மனம் மாறுறான். ಹುಲಿ ರೀತಿ ಇರುವ ಮಕ್ಕಳು போலக்கிற மனுஷனெல்லாம் மனம் மாறி வரா. ಚಿರತೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರುವವರೆಲ್ಲ ಬರುತ್ತಾರೆ. ನೀನು மனத்தை திருப்பி மாறிக்கொண்டு போகிறாயே. ಮನವನ್ನು ತಿರುಗಿಸಿಕೊಂಡು ஒருவன் பின்வாங்கி போனா அவன் மேல எனக்கு பிரியமில்லை. ಒಬ್ಬನ ಹಿಂತಿರುಗಿ ಹೋಗುವುದಾದರೆ ಅವನ ಮೇಲೆ உலகத்தார் செய்யாத பாவத்தை நீ செய்து கொண்டிருக்கிறாயே என்று கர்த்தர் உன்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். ಲೋಕದವರು ಮಾಡಲಾರದ ಪಾಪವನ್ನು ನೀನು ಮಾಡುತ್ತಿದ್ದೀಯ. எப்படி இந்த உலகத்துக்கு நீ நியாயம் தீர்க்க முடியும்? ಯಾಕೆ ಲೋಕಕ್ಕೆ ನೀನು ನ್ಯಾಯ ತೀರಿಸಲು ಸಾಧ್ಯ? ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ಅಗ್ನಿ ಕಾತಿರುக்கிறದಾ? ಬೆಂಕಿ ಕಾಯ್ದುಕೊಂಡಿದೆ ಅಂತೆ. ಜಲத்தினால உலகத்தை அழிச்சார். ನೀರಿನಿಂದ ಭೂಮಿಯನ್ನು ನಾಶ ಮಾಡಿದರು. இப்பொழுது அக்னியால உலகத்தை அழிக்க போறாரா? ಈಗ ಬೆಂಕಿಯಿಂದ ಲೋಕವನ್ನು ನಾಶ ಮಾಡುತ್ತಾರೆ. ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எச்சரிக்கையா இருக்க வேண்டிய அவசியமா இருக்கு. ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿರುವುದು ಅವಶ್ಯಕ. பாவத்தோடு விளையாடிக்கொண்டு பாவத்தோடு ஸ்நேகம் வைத்துக் கொண்டு மனுஷனுக்கு மறித்து யாரும் என்ன பார்க்கறது இல்லை என்று பாவம் செய்து கொண்டிருக்கிறாயே, உன் நிலவரம் எவ்வளவு பயங்கரமா இருக்கும் தெரியுமா? ಯಾರು ನನ್ನ ನೋಡುವುದಿಲ್ಲ ಎಂದು ಮನುಷ್ಯರ ಕಣ್ಣಿಗೆ ಮರೆ ಮಾಡಿಕೊಂಡು ಪಾಪ ಮಾಡುತ್ತಿದೆಯೇ? ಏನು ಕಾರ್ಯ ನಡೆಯುತ್ತಿದೆ? எச்சரிக்கையா இருக்கும். ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿ. ಮರವಾದ ಪಾವத்தை ಬಹಿರಂಗமாக கொண்டு வருவாரா? ನಿನ್ನ ಮರೆಯಾಗಿ ಮಾಡಿದ ಪಾಪವನ್ನು ಬಹಿರಂಗವಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. கூப்பிடும்போது பேரிட்டு நியாய தீர்ப்பிலே ನಿನ್ನ ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿನಲ್ಲಿ ನೀನು ಹೆಸರಿಡಿದ ನಿರ್ವಾಣೆ ಓಡಿ ವರಮಾಯ 10 ಕೋಟಿ ಜನರಿಗೆ ಮುನ್ನೆ ಅಷ್ಟು ಕೋಟಿ ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ஒளிய முடியவில்லையா? ஓடி ಹೋಗಲು ನೋಡುತ್ತೀಯಾ? ನಿರ್ವಾಣೆ ತನತ್ರ ನೀ செய்த ஒவ்வொரு பாவமும் அங்க எல்லாம் எழுதி இருக்குமா? ಆ ಬೆತ್ತಲೆಯಾಗಿ ನೀನು ಮಾಡಿದ ಎಲ್ಲ ಪಾಪವೂ ಅದರಲ್ಲಿ ಬರೆದಿದೆ. அப்பேற்பட்ட ஆத்மாக்கள், ಆ ರೀತಿ ಆತ್ಮಗಳು ಏನು ಮಾಡುತ್ತವೆ? ಓಡಿ இருட்டரில் மூடிக்கொண்டு விழுந்து விடலாமா? ಹೋಗಿ ಕತ್ತಲೆ ಗುಂಡಿಯಲ್ಲಿ ಮುಚ್ಚಿಕೊಂಡು ಬಿದ್ದು ಬಿಡುತ್ತಾರೆ. ನರಕದಲ್ಲಿ போய் விழுந்துடுவார்களா? ಆಗ ನರಕದಲ್ಲಿ ಬಿದ್ದು ಬಿಡುತ್ತಾರಂತೆ. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ಎಚ್ಚರಿಕೆ ಇರಬೇಕು. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದುಕೊಳ್ಳಿ. ಎಲ್ಲಾರುடைய கண்களை மறைவாக்கலாம், அவருடைய கண்களை மறைவாக்க முடியாது. ಎಲ್ಲರ ಕಣ್ಣನ್ನು ಮರೆ ಮಾಡಬಹುದು, ಅವರ ಕಣ್ಣನ್ನು ಮರೆ ಮಾಡಲಾಗದು. ಎಚ್ಚರಿಕೆ ಇರಿ. ನೀನು ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿ. ಓಬೇದ ಆಶ್ರಯತೆ ದೇವನಿಗೆ உலாவிக்கொண்டிருக்கிறார். ದೇವರು ನಿನ್ನ ಆಶ್ರಯಿಸಲು ಆಶ್ರಯಕ್ಕೆ ಕೂಪಿட்டாரே தவிர சாபத்து கொடுக்க ஆசைவನು கூப்பிடவில்லை. ನಿನ್ನ ಆಶ್ರಯಿಸಲು ಕರೆತಂದರೆ ಮೋಕ್ಷ கொடுக்க கூப்பிட்டாரே தவிர ನರಕಕ್ಕೆ ಕೂಪಿಡು ದೇವನು உன்னை அழைக்கவில்லை. ನಿನಗೆ ಮೋಕ್ಷಕ್ಕೆ ಕರೆದ ಹೊರತು ನರಕಕ್ಕಾಗಿ ಕರೆಯಲಿಲ್ಲ. ನೀ ನರಕத்தை தேடி விரும்பி போய் கொண்டிருக்கிறாய். ನೀನೇ ನರಕವನ್ನು ಹುಡುಕಿ ಹೋಗುತ್ತಿದ್ದೀಯ. ಪರಿಶುದ್ಧ ತಳ್ಳಿಬಿಟ್ಟು ಪಾಪத்தை ರುಚಿತು கொண்டிருக்கிறாயே. ಪರಿಶುದ್ಧ ತಳ್ಳಿಬಿಟ್ಟು ಪಾಪವನ್ನು ರುಚಿ ಮಾಡುತ್ತಿದ್ದೀಯ. ಅಯ್ಯೋ, உன்னுடைய சரீரம் நரகத்தில் வெந்து போய் விடுமே. ನಿನ್ನ ಶರೀರ ನರಕದಲ್ಲಿ ಬೇಯುತ್ತಾ ಹೋಗುತ್ತದೆ. உனக்கு சாவில்லையாமே நரகத்திலே? ನರಕದಲ್ಲಿ ನಿನಗೆ ಸಾವಿಲ್ಲ. யுகமாக நீ அங்க இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும். உன்னுடைய கூச்சலை கேட்கிற ஒரு இயேசு இல்லை அங்க. ಯುಗ ಯುಗವಾಗಿ ಕಿರಿಚಾಟದ ಶಬ್ದಕ್ಕೆ ಯೇಸು ಅಲ್ಲಿ ಇಲ್ಲ. இயேசுவே என்று கூப்பிடுவாய். ಯೇಸುவே ಎಂದು ಕರೆಯುತ್ತೀಯಾ? என்னை மீட்டுக்கோ, அக்கினியில் என்னால முடியவில்லை என்று சொல்லி கூச்சல் போடுறார்களா? ಈ ಬೆಂಕಿಯಿಂದ ನಾನು ನರಳಲು ಆಗುವುದಿಲ್ಲ, ರಕ್ಷಿಸು ಎಂದು ಕರೆಯುತ್ತಾರಂತೆ. ಮಗಳೇ, ನನ್ನ ಮಗನೇ, எத்தனை சமயத்தை கொடுத்தே, ಎಷ್ಟು ನಿನಗೆ ಸಮಯ ಕೊಟ್ಟೆ. என் ஊழியக்காரன் மூலமா எவ்வளவு எச்சரிக்கை கொடுத்து பேச ஆரம்பித்த என் மகனே. ನನ್ನ ಸೇವಕರ ಮುಖಾಂತರ ಎಷ್ಟು ಎಚ್ಚರಿಕೆ ಕೊಟ್ಟು ಮಾತಾಡಿದ ಮಗನೇ. நீயோ செவியை மந்தமாக்கிக்கொண்டு, ನೀನು ಕಿವಿಯನ್ನು ಮಂದ ಮಾಡಿಕೊಂಡು ಶರೀರத்தை ಪಾವತಿಗೆ வித்துக்கொண்டு வந்தாய். ನಿನ್ನ ಶರೀರವನ್ನು ಪಾಪಕ್ಕೆ ಮಾರಿಕೊಂಡು ನಡುವನ್ನ ಮನ್ನಿತ್ತಾಲೋ ನೀ அந்த மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளாமல் பாவம் செய்தாயே. ಎಷ್ಟು ಸಲ ಕ್ಷಮಿಸಿದರೂ ಗ್ರಹಿಸದೆ ಪಾಪ ಮಾಡಿಬಿಟ್ಟೆಯೇ. ಕರ್ತರು ಮರೆஞ்சு விடுகிறார். ತಕ್ಷಣ ದೇವರು ಮರೆಯಾಗಿ ಬಿಡುತ್ತಾರಂತೆ. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த இடம் நீ தகுதிப்படுத்திக் கொண்டாய். ಈ ಸ್ಥಳವನ್ನು ನೀನು ಸಿದ್ಧ ಮಾಡಿಕೊಂಡೆ. அவனுக்கு தகுதிப்படுத்தின இடமே வேற எங்கேயோ. ನಾನು ನಿನಗೆ ಸಿದ್ಧ ಮಾಡಿದ ಸ್ಥಳ. பாவத்தை ருசித்து இந்த இடத்துக்கு வந்து விட்டாய். ಪಾಪವನ್ನು ರುಚಿ ನೋಡಿ மறைஞ்சு போகிறாரா? ಪಾಪವನ್ನು ರುಚಿ ನೋಡಿ ಸ್ಥಳಕ್ಕೆ ಬಂದೆ ಎಂದು ಹೇಳಿ ಏನು ಮಾಡಲಾಗುವುದಿಲ್ಲ.
ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இன்று உலகத்தின் ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்க தயாரா இருக்கிறார். ಲೋಕದ ಆಶೀರ್ವಾದ நீ பிச்சைக்காரனா இருக்க வேண்டும் என்று தேவன் ஒருபோதும் விரும்புறதில்லை. ನೀನು ಭಿಕ್ಷೆಗಾರನಿರಬೇಕೆಂದು ದೇವರು ಇಚ್ಛಿಸುವುದಿಲ್ಲ. இதுவான ஆசீர்வாதம் இல்லை. ಯಾಕೆ ನಿನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದವಿಲ್ಲ? கொடுத்துச்சின்ன ஆண்டவர் உனக்கு கையில பிடிக்க முடியாது. ದೇವರು ಸ್ವಲ್ಪ ಕೊಟ್ಟರೆ ಸಾಕು, ಕೈಯಲ್ಲಿ ಹಿಡಿಯಲಾಗುವುದು. பிசாசு கையில போயிடுவே. ಸೈತಾನ ಕೈಯಲ್ಲಿ ಹೋಗಿಬಿಡುತ್ತೆ. பிசாசு தோளில் உட்கார்ந்துடுவே. ಸೈತಾನನ ಗೋಳಿನಲ್ಲಿ ಕುಳಿತು ಎಲ್ಲತ್ತೋ உன்னை எப்படி வைக்க வேண்டுமோ அப்படி வச்சின்னு வராரு. ನಿನ್ನನ್ನು ಯಾಗಿಡಬೇಕು ಅದೇ ರೀತಿ ಇಟ್ಟುಕೊಂಡು ಕೂಡ ನೀ ತುಡುಗಿ ಹೋಗರಾಯೇ. ಆಗಲೂ ನೀನು ಮೀರಿ ಹೋಗುತ್ತೀಯೇ. ಈಗ ನಮ್ಮ ಎಚ್ಚರಿಕೆ ಇರಕ್ಕೆ ವೇண்டிದ ಅವಶ್ಯಕತೆ ಇರುತ್ತೆ. ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆ ಆಗುವುದು ಅವಶ್ಯಕವಾಗಿದೆ. ನೋಡು, ಭಯಭಕ್ತಿಗೆ ದೇವರು ಬೆಲೆ ಕಟ್ಟಾರ್. ನಿನ್ನ ಭಯಭಕ್ತಿಗೆ ದೇವರು ಬೆಲೆ ದೇವರಿಗಾಗಿ ಉಪಯೋಗಪಡುವುದಕ್ಕಾಗಿ ನೀ ಬೆಲೆ ಕಟ್ಟಾರ್. ದೇವರಿಗಾಗಿ ಉಪಯೋಗಕ್ಕಾಗಿ ನೀ ಕೊಡುಕರದ ಬೆಲೆ ಕಟ್ಟಾರ್. ದೇವರಿಗಾಗಿ ಕೊಡುವುದನ್ನು ಬೆಲೆ ಕಟ್ಟುತ್ತಾರೆ. ನನ್ನ ದೇವಪಿಳಿಗೆ, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ನೀನು ಬಾಳ ವೇண்டிದ ಅವಶ್ಯಕತೆ. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿ ಬಾಳಬೇಕಾಗಿದೆ. ನೋವ ಕುಟುಂಬத்தை ஆசீர்வதித்தார். ನೋವ ಕುಟುಂಬವನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದರು. அந்த 8 பேரை கொண்டு ಆ 8 ಜನರಿಂದ இரண்டாவது ஜெனரேஷன் தலைமுறையை உலகத்தை உண்டாக்கினார். ಎರಡನೇ ಸೆಕೆಂಡ್ ಜನರೇಷನ್ ಲೋಕ ಪೂರ್ತಿ ಸಿದ್ಧ ಮಾಡಿದರು. எவ்வளவு பயபக்தி உடையவனாக இருந்தான். ಎಷ್ಟು ಭಯಭಕ್ತಿ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದನು. உலகத்தை அழிச்சு விடுவனும் தீர்மானம் செய்தார். ಲೋಕವನ್ನು ನಾಶ ಮಾಡಬೇಕೆಂದು ತೀರ್ಮಾನಿಸಿದ. நோவாவுடைய குடும்பத்தை பயபக்தியை கண்டு தேவன் பின்தாங்கிட்டாரா? வேண்டாம். ನೋವಾ ಕುಟುಂಬದ ಭಯಭಕ್ತಿಯನ್ನು ನೋಡಿ ದೇವರು ಹಿಂದಕ್ಕೆ ಹೋದರು. ஒரு உலகத்தை நம்ம ஸ்தாபனை செய்யலாம். ஒரு உலகத்தை அழிக்கலாம், ஒரு உலகத்தை தயார் பண்ணாரா? ಒಂದು ಲೋಕವನ್ನು ಅಳಿಸಿ ಮತ್ತೊಂದು ಲೋಕವನ್ನು ಅವರ ಮುಖಾಂತರ ಸಿದ್ಧ ಮಾಡಿದರು. ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ಭಯಭಕ್ತಿಯಾರೆ, ಭಯಭಕ್ತಿಯುಳ್ಳವರಾಗಿಕೊಂಡು ತಿಟ್ಟ ಉಂಟು. ನಿನ್ನ ಮೇಲೆ ಒಂದು ಉದ್ದೇಶ ಉಂಟು, ತೀರ್ಮಾನ ಉಂಟು. ನಿನ್ನ ಮೇಲೆ ಒಂದು ತೀರ್ಮಾನವಿದೆ. ಅದ ಕಾಲಾಲ ಮೆದಿತುಕೊಂಡು போய் விடாதே. ಅದನ್ನು ಕಾಲಿಂದ நாளைக்கு விடுவே, நாளைக்கு விடுவே என்ற பாவத்தை நீ கணக்கு போட்டுக்கொண்டு நீ ಅತ್ತೆ ನೆರಪಿಕೊಂಡಿರ್ಕರಾಯೇ ಎಂದು ದೇವನನ್ನು பார்த்து ಕೇಳ್ಕರಾರ್. ನಾಳೆ ನಾಳಿದ್ದು ಬಿಡುತ್ತೇನೆ ಎಂದು ಪಾಪವನ್ನು ತುಂಬಿಸಿಕೊಂಡು ಹೋಗುತ್ತೀಯಾ ಎಂಬ ಕರ್ತನು ಕೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರು. தரமட்டமா தாழ்த்தி ನೀನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ತಗ್ಗಿಸಿಕೊ. 112 ಸಂಗೀತ ವಾಸ್ತ பாருங்கள். 1 2 3 4 மடமடன் டைம் ஆச்சு. ಕೀರ್ತನೆಗಳು 112. தேவன் எப்படி ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியிலே பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். ಯಾರಕ್ಕೆ? ಯಾವನು ಭಯಭಕ್ತಿ ಉடையவனுக்கு, ಭಯಭಕ್ತಿಯಿಂದ ಇರುವವನಿಗೆ. ಯಾವನು ಯೆಹೋವನಲ್ಲಿ ಭಯಭಕ್ತಿ ಉಳ್ಳವನಾಗಿ ಆತನ ಆಜ್ಞೆಗಳಲ್ಲಿ ಆನಂದ ಪಡುವನೋ ಅವನೇ ಧನ್ಯನು. ಅವನ ಸಂತಾನವು ಲೋಕದಲ್ಲಿ ಬಲಿಷ್ಠವಾಗುವುದು. ನೀತಿವಂತನ ವಂಶವು ಶುಭ ಹೊಂದುವುದು. ಅವನ ಮನೆಯಲ್ಲಿ ಧನ ಐಶ್ವರ್ಯಗಳಿರುವವು. ಅವನ ನೀತಿಯು ಸದಾಕಾಲವು ಪಾಲಿಸುವುದು. ಎಷ್ಟು ವಿಧವಾದ ಆಶೀರ್ವಾದಗಳಿವೆ. ಒಂದೇ ಒಂದು ಭಯಭಕ್ತಿ. ಮನುಷ್ಯನಿಗೆ ನಾವು ಭಯಪಡ್ರ, ಮನುಷ್ಯನಿಗೆ ಭಯಪಡುತ್ತೇವೆ. ದೇವನಿಗೆ ಭಯಪಡಾಮಲ್ ಹೋಗರಾಯೇ. ದೇವರಿಗೆ ಭಯಪಡದೆ ಹೋಗುತ್ತೀಯೇ. என்ன மாதிரி ஆசீர்வாதம் குடும்பத்துக்கு கொடுக்கிறார். ಯಾವ ರೀತಿ ತಲೆಮರಿ ಆಶೀರ್ವದಿಕ್கிறாರ. ತಲಾಂತರದಲ್ಲಿ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. பிள்ளைகளோட ஆசீர்வதிக்கிறார். ಮಕ್ಕಳಲ್ಲೂ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. ಅವರ செல்வாக்கு நிரப்பி விடுகிறார். ಅವರ ಸಮೃದ್ಧಿಯನ್ನು ತುಂಬಿಸಿ ಬಿಡುತ್ತಾರೆ. பிச்சை எடுக்க அங்கங்க ஐயா எனக்கு காசு இல்லை, துணி இல்லை, மணி இல்லை, நான் பரதேசி என்று நீ கை கேட்கத்தக்கதாக விட மாட்டார். உன் தேவன் ಐಶ್ವರ್ಯ விடுவரா இருக்கிறார். ಕಾಸು ದುಡ್ಡು ಹಣ ಇಲ್ಲ, ಅನಾದಿ ಪರದೇಶಿ ಎನ್ನುವುದಕ್ಕೆ ಬಿಡುವುದಿಲ್ಲ. ನಿಮ್ಮ ದೇವರು ಶ್ರೀಮಂತರಾಗಿದ್ದಾರೆ. உன்னோட பயபக்தி தேவையா இருக்கிறது. ನಿನ್ನ ಭಯ ಭಕ್ತಿ ಬೇಕಾಗಿದೆ. ಸಮಯಕ್ಕೆ ஏத்த மாதிரி பயபக்தி, ಸಮಯಕ್ಕೆ ತಕ್ಕ ಹಾಗೆ ಭಯಭಕ್ತಿ. ಬರವಾರ ಪರಿಶುದ್ಧ ಪಂಜಿ இருக்கிறது பயபக்தி, ஒரு வேஷம். ಭಯಭಕ್ತಿ ಬರುವಾರ ಪರಿಶುದ್ಧ ಭಕ್ತಿ ಒಂದು ವೇಷವಾದ ಭಕ್ತಿ. ಜಾಗ್ರತೆ இருக்க வேண்டியதா இருக்கிறது. ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿರಬೇಕಾಗಿದೆ. அடுத்து ஒரு விதவையை காட்டிட்டா முடிச்சிடுற சீக்கிரம். ನಂತರ ಇನ್ನೊಂದು ವಿಧಿಯನ್ನು ನೋಡಿ ನಾವು ಮುಗಿಸಿಬಿಡೋಣ. 2 ರಾಜ 4 1 2 3 ವಾಕ್ಯಗಳು. 2 ರಾಜ 4 ಎರಡನೇ ಅರಸ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 1 2 3 ಓದಿರಿ. தீர்க்கதரிசி புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியா இருந்து ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரை தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றான். எலிசா அவளை பார்த்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ಒಂದು ದಿವಸ ಪ್ರವಾದಿ ಮಂಡಳಿಯಲ್ಲೊಬ್ಬ ಹೆಂಡತಿಯು ಎಲೀಸನ ಹತ್ತಿರಕ್ಕೆ ಬಂದು ಅವನಿಗೆ, ನಿನ್ನ ಸೇವಕನಾದ ನನ್ನ ಗಂಡನು ಮರಣ ಹೊಂದಿದನು,
ಅವನು ಯೆಹೋವನಲ್ಲಿ ಭಯಭಕ್ತಿ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದು ಎಂಬುದನ್ನು ನಿನಗೆ ಗೊತ್ತುಂಟಲ್ಲ. ಸಾಲವನ್ನು ಕೊಟ್ಟವನು ನನ್ನ 2 ಮಕ್ಕಳನ್ನು ದಾಸರನ್ನಾಗಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗುವುದಕ್ಕೆ ಬಂದಿದ್ದಾನೆ ಎಂದು ಮೊರೆಯಿಟ್ಟಳು. ಎಲೀಸನು ಆಕೆಗೆ, ನಾನು ನಿನಗೆ ಏನು ಮಾಡಬೇಕನ್ನುತ್ತಿ, ನಿನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಏನಿರುತ್ತದೆ ಎಂದಳು. வீட்டில் என்ன இருக்கிறது, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று வந்திருக்கிறார். ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಏನಿದೆ, ನಾನು ನಿಮಗೆ ಏನು ಮಾಡಬೇಕು. பெரிய பக்தனுடைய மனைவி, ಒಂದು ಭಕ್ತನ ಹೆಂಡತಿ, அவள் மரித்து போனா, ಗಂಡನು ತೀರಿಕೊಂಡನು. 2 பிள்ளைகள் இருக்கிறது, 2 ಮಕ್ಕಳಿದ್ದಾರೆ, கொஞ்சம் கடை இருந்துச்சு அவளுக்கு, ಸ್ವಲ್ಪ ಸಾಲಗಳಿದೆ. அத்தனை கூடி அந்த பிள்ளைகளை பிடித்து கொண்டு போக வந்துட்டார்கள். ಸಾಲಗಾರರು ಮಕ್ಕಳನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡು ಹೋಗಲು ಬಂದು ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ஓட ஆரம்பித்தா, ಓಡಲು ಆರಂಭಿಸಿದಳು. எங்க ஓட ஆரம்பித்தா, ಎಲ್ಲಿ ಓಡಿದಳು? ஊழியக்காரனை தீர்க்கதரிசி தேட ஆரம்பித்து விட்டா. ಸೇವಕನಾದ ಪ್ರವಾದಿಯನ್ನು ಹುಡುಕಲು ಆರಂಭಿಸಿದಳು. மத்தியஸ்தல ஒருவர் அவருக்கு ரெக்கமெண்ட் செய்கிறார். ಅವರ ಮಧ್ಯಸ್ಥರು ಒಬ್ಬರು ಅವರಿಗೆ ರೆಕಮೆಂಡ್. யார் இந்த ஸ்திரீ? ಯಾರು ಈ ಸ್ತ್ರೀ? இந்த ஸ்திரீ, ಈ ಸ್ತ್ರೀಯು மிகு பக்தி உடையவர், ಬಹಳ ಭಕ್ತಿ ಉಂಟಳು. ಆ ಪುರುಷನು ಭಕ್ತಿ ಉடையவனಲ್ಲ. ಅವರ ಗಂಡನು ಭಯಭಕ್ತಿ ಉಳ್ಳವನು. சந்தர்ப்பத்தில் அவர் கடப்பட்டு விட்டு அந்த பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு போக வந்துகிறார்கள். ಯಾವುದೋ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಸಾಲಗಾರರಾದರೂ ಅವರ ಮಕ್ಕಳನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗಲು ಬಂದಿದ್ದಾರೆ. எங்க அந்த ஸ்திரீ? கூப்பிடுங்க. ಎಲ್ಲಿ ಆ ಸ್ತ್ರೀ? ಕರೆಯಿರಿ ಇಲ್ಲಿ. அம்மா, ಅಮ್ಮ, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்கிறாய்? ನಿಮಗೆ ಏನು ಮಾಡಬೇಕೆಂದು ಯೋಚಿಸುತ್ತೀರಾ? உன் வீட்டில் என்னத்தான் இருக்கிறது? ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಏನಿದೆ? ஐயா, ಅಯ್ಯ, என் வீட்டில் ஒன்றுமில்லை. ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಏನು ಇಲ್ಲಪ್ಪ. ஒரே ஒரு மகளுக்கு கொஞ்சம் எண்ணெயை தவிர வேற எதுவுமே கிடையாது. ಒಂದೇ ಒಂದು ಬಟ್ಲಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಮಾತ್ರ ಎಣ್ಣೆ ಇದೆ, வேற ஒண்ணுமே கிடையாது. ಬೇರೆ ಏನು ಇಲ್ಲಪ್ಪ. அப்பொழுதுதான் ಆಗಲೇ நீ போ, ನೀನು ಹೋಗು. இஸ்ரவேல் தேவன் என்ன சொல்கிறார்? ಇಸ್ರಾಯೇಲಿನ ದೇವರು ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? ஓடி போய் ಓಡಿ ಹೋಗಿ எல்லாருக்கிட்டையும் அன்பா இருக்கிறாயா? அக்கத்து பக்கத்து வீட்டுல எல்லாம் ಎಲ್ಲ ಅಕ್ಕಪಕ್ಕದ ಮನೆಯಲ್ಲ ಪ್ರೀತಿಯುಳ್ಳವರಾಗಿದ್ದೀಯಾ? இருக்கிறான். ಇದ್ದೇನಪ್ಪ. போய் ಹೋಗಿ எல்லார்கிட்டயும் காலி பாத்திரம் வாங்கி கொண்டு வா. ಎಲ್ಲರೂ ಮನೆಯಿಂದ ಖಾಲಿ ಪಾತ್ರೆಗಳನ್ನು ಕೊಂಡು உன் வீட்டில் நிரப்பிக்கோ. ನಿನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ತುಂಬಿಸಿ ಬಿಡು. உன்னால எவ்வளவு வாங்க முடியுமோ அவ்வளவு வாங்கு. ಎಷ್ಟು ಸಾಧ್ಯವೋ ಅಷ್ಟು ಖಾಲಿ ಪಾತ್ರೆಯನ್ನು ಕೊಂಡು ಬಾ. வாங்கி விட்டு ಎಲ್ಲ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದು கதவை சாத்தி விடு. ಮನೆಯ ಬಾಗಿಲನ್ನು ಮುಚ್ಚಿಬಿಡು. தேவனே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, 2 பிள்ளைகளை உள்ள நிக்கவே. 2 ಮಕ್ಕಳನ್ನು ಒಳಗಡೆ ನಿಲ್ಲಿಸು. தேவனே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அந்த எண்ணெய் நெறியிற வரைக்கும் ಆ ಎಣ್ಣೆ ತುಂಬುವವರೆಗೂ பிள்ளைகள் 2 பேரும் இருக்க வேண்டும். ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು கொண்டு இருக்க வேண்டும். ನಿನ್ನ ಮಕ್ಕಳು ನಿಂತಿರಬೇಕು. ஓடி போய் அப்படியே கீழ் படிந்தா. ಹೋಗಿ ಹೋಗಿ ನೋಡಿರಿ. எல்லார அக்கத்தோடு பக்கத்தோடுலாம் பாத்திரம் கேட்டா. ಅಕ್ಕಪಕ್ಕದ ಮನೆಯೆಲ್ಲ ಖಾಲಿ ಪಾತ್ರೆಯನ್ನು ತಂದು எல்லார்கிட்டயும் அன்பா இருந்தா உங்க போல ஒம்பா இல்ல. ಎಲ್ಲರ ಮನೆಯಲ್ಲಿ ಪ್ರೀತಿ ಇದ್ದಳು, ನಿಮ್ಮ ರೀತಿಯಲ್ಲಿ ಇಲ್ಲ. அக்கா எடுத்துக்கா, எத்தினி பாத்திரம் எடுத்துக்கா ஆண்டி சொன்னவನು எல்லாத்தையும் கொண்டாந்து ரொப்பிக்கினான். ಅಕ್ಕ, ಆಂಟಿ ಎಲ್ಲ ಪಾತ್ರೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಎಲ್ಲ ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟರು. அதுவே சாத்தி விட்டா. ಬಾಗಿಲನ್ನು ಮುಚ್ಚಿದಳು. அந்த இருக்கிற ஒரு ஜக்கல எண்ணெய் ஊத்தி 2 பசங்க நிக்க வச்சு. ಆ ಒಂದು ಬಟ್ಲಿಂದ ಎಣ್ಣೆಯನ್ನು ಉಯ್ತಾ ಇದ್ದಾಳೆ. வருது எண்ணெய் ஒவ்வொரு பாக பாத்திரங்களை நெருப்பி சுஸ்தாயிட்டா. ಅದೊಂದು ಚಿಕ್ಕ ಪಾತ್ರೆಯಿಂದ ಎಣ್ಣೆ ಉಕ್ಕಿ 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 ಬರುತ್ತಲೇ ಇದೆ. ಎಣ್ಣೆ ಪಾತ್ರೆ ಎಲ್ಲ ತುಂಬಿಸಿ ಬಿಟ್ಟಳು. ಎಲ್ಲ ಪಾತ್ರமும் ரொம்பி போச்சு. ಎಲ್ಲ ಪಾತ್ರೆಯು ತುಂಬಿ ಬಿಟ್ಟಿತ್ತು. ரொம்பி போச்சு. என்ன பண்றது நினைச்சா, ತುಂಬಿ ಎಲ್ಲವೂ ಪಾತ್ರೆ ತುಂಬಿ ಬಿಟ್ಟಿತ್ತು. ಏನು ಮಾಡುವುದು ಎಂದು ನೆನೆಸಿದಳು. ಎಣ್ಣೆ ನಿನ್ನು போச்சு. ಬರುವ ಎಣ್ಣೆ, ಉಕ್ಕುವ ಎಣ್ಣೆ ನಿಂತು ಹೋಯಿತು. ಓಡಿ ಹೋದಳು. ஐயா, ಅಯ್ಯ, நீ சொன்ன காரியங்கள் நிறைவேறிட்டது. ನೀವು ಮಾಡಿದ ಹೇಳಿದ ಕಾರ್ಯ ನೆರವೇರಿತು. இந்த பணத்தை வச்சு நான் என்ன இந்த எண்ணெயை வச்சு வித்து என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் உத்தரவு இருக்கிறதா? ಸ್ವಾಮಿ, ಎಣ್ಣೆಯನ್ನು ಮಾರಿ ಏನು ಮಾಡಬೇಕೆಂದು ದೇವರ ಚಿತ್ತವಿದೆ. அப்பதான் கர்த்தர் சொல்றார். ಆಗ ದೇವರು அப்பொழுது ಹೇಳುತ್ತಾರೆ, அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். ಅವನು ಆಕೆಗೆ ಹೋಗಿ ಎಣ್ಣೆಯನ್ನು ಮಾರಿ ಸಾಲ ತೀರಿಸು, ಉಳಿದ ಹಣದಿಂದ ನೀನು ನಿನ್ನ ಮಕ್ಕಳು ಜೀವನ ಮಾಡಿರಿ. ಆಮೇನ್. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நன்றி உடையோ, ಕೃತಜ್ಞತೆಯುಳ್ಳ ಮನಸ್ಸಾಕ್ಷಿ, ಒಳ್ಳೆಯ ಮನಸ್ಸು, ದೈವ ಆಲೋಚನೆ ನಡೆக்கிற ஒரு ವಿಧವೆ, ದೇವರ ಆಲೋಚನೆಯನ್ನು ಕೇಳುವಂತಹ ಒಂದು ஊர் சுத்துற விதமே அல்ல. ಊರನ್ನು ಸುತ್ತುವ ವಿಧಿವೆ ಅಲ್ಲ. ஊரெல்லாம் சுத்திட்டு என் பேரு முத்தி, ஊரெல்லாம் சுத்தி என் பேரு முத்தின்னு சுத்துற விதவே அல்ல. இவோ ಊರನ್ನೆಲ್ಲ ಸುತ್ತುವ ವಿಧಿವೆ ಅಲ್ಲ. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன் அறிவித்தார், நன்றி சொல்ல ஆரம்பித்தார். ஐயா, ಅಯ್ಯ, நான் என்ன செய்ய வேண்டும்? ಅಯ್ಯ, ನಾನು ಏನು ಮಾಡಿಲ್ಲ ಅಯ್ಯ. அவ இஷ்டத்துக்கு செஞ்சிருக்கலாம் இல்லையா?
ಇಷ್ಟ ಬಂದ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾಡಬಹುದಿತ್ತು. தேவன் அவளை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். ಆದ್ದರಿಂದ ದೇವರು தேவ சித்தத்தை அறிய ஆரம்பித்து விட்டார். ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ತಿಳಿಯಲು ಆರಂಭಿಸಿದರು. இன்னைக்கு இருக்கும் ஆசீர்வாதம் நாளைக்கு போய்டும். இந்த ஆசீர்வாதம் நான் என்ன செய்ய வேண்டும்? ಇವತ್ತು ಇರುವ ಆಶೀರ್ವಾದ ನಾಳೆ ಹೋಗುತ್ತದೆ. எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் நான் என்ன செய்ய வேண்டும்? ನನಗೆ ಕೊಟ್ಟ ಆಶೀರ್ವಾದ ನಾನು ಏನು ಮಾಡಲಿ ಪ್ರಭು? ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நாம மகிமைக்காக நான் என்ன செய்ய வேண்டும்? ನಿಮ್ಮ ನಾಮ ಮಹಿಮೆ ಹೊಂದುವುದಕ್ಕಾಗಿ ಏನು ಮಾಡಲಪ್ಪ? எதை இப்பொழுது கர்த்தருடைய பிள்ளைகள் கேட்கிறாட்டே இல்ல. ಈಗ ದೇವರ ಮಕ್ಕಳು ಕೇಳುವ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇಲ್ಲ. ரொம்ப கஷ்டத்துல வர்றது, ಬಹಳ ಕಷ್ಟದಲ್ಲಿ வர்றது, ಕಷ್ಟದಲ್ಲಿ கண்ணீர்ல வர்றது, ಕಣ್ಣೀರಿನಿಂದ அதை ஜெபிச்சு சரியான உடனே ಅದು ಪ್ರಾರ್ಥಿಸಿ ಸರಿ ಆದ ಮೇಲೆ அப்பே வாழ ஆட்டுறது, ಆದ ಮೇಲೆ ಬಾಲ அது ಆಡಿಸುವುದು. கொஞ்ச நாள் வாழ ஆடுது, அப்புறமா தான் அது துண்டா கீழே விழுந்து போகுது. ಸ್ವಲ್ಪ ದಿವಸ ಬಾಲ ಆಡಿದೆ. 55 வருஷத்துக்கு ரொம்ப பேரை பார்த்துட்டு இருக்கிறேன் நானு. 55 ವರ್ಷದ ಯಾತ್ರೆಯಲ್ಲಿ எவ்வளவு பேசினாலும் நான் நம்ப மாட்டேன், உன் இருதயத்தை தான் நான் பார்ப்பேன். ನೀನು ಎಷ್ಟು ಹೇಳಿದರೂ ನಂಬುವುದಿಲ್ಲ, ಹೃದಯನ ಮಾತ್ರ ನೋಡುತ್ತಾರಯ್ಯ. நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. அதே தேவன் அற்புத அதிகாரத்தை செய்கிற யார்? ஒரு விதவைக்கு. ಅದೇ ದೇವರು ವಿಧವೆಗೆ ಅದ್ಭುತ ಅತಿಶಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. அவன் பயபக்தி உடையவனா இருந்தான். ಅವನು ಭಯ ಭಕ್ತಿ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದಳು. நம்ம சபையில இல்ல வேற சபையில வரும்போது, ನಮ್ಮ ಸಭೆ ಬೇರೆ ಸಭೆಯಲ್ಲಿ ಹೋಗುವಾಗ, ஐயா ಅಯ್ಯ என் வீட்டுக்கார் வெறும் பட்டசாரையும் குச்சி 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 கடன் ஒப்பிட்டு போயிட்டாருங்க ஐயா. ನಮ್ಮ ಯಜಮಾನರು ಕುಡಿದು ಕುಡಿದು ಮನೆ ತುಂಬಾ ಸಾಲ ಮಾಡಿ ಹೋಗಿದ್ದಾರಯ್ಯ. ஒரு அதிசயத்தை செய்யுங்கய்யா. ಒಂದು ಅದ್ಭುತ ಮಾಡಿರಯ್ಯ. செய்யறம்மா அதிசயம். வச்சு 2 பசங்களை இட்டுன்னு போவாங்க. போ, ಒಡೆದು ಇಬ್ಬರು ಮಕ್ಕಳನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾರೆ. ಅದೇ ಅದ್ಭುತ. ಹೋಗು தேவபலியே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, பக்திக்கு எப்பொழுதும் தேவன் விலை கட்டுவார். ಭಕ್ತಿಗೆ ದೇವರು ಬೆಲೆ ಕಟ್ಟುತ್ತಾರೆ. தேவபிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, பக்திக்கு பயத்துக்கும் விலை கட்டுகிற தேவனா மாறுவார். ನಿನ್ನ ಭಯಭಕ್ತಿಗೆ ದೇವರು ಬೆಲೆ ಕಟ್ಟುತ್ತಾರೆ. ஆகையால வேறு எதுக்கும் அவர் விலை கட்ட போகிறது இல்லை. ಬೇರೆ ಯಾವುದಕ್ಕೂ ಬೆಲೆ நீ ಕಟ್ಟುವುದಿಲ್ಲ. பக்தியா கொடுக்கிற காணிக்கை, ನೀನು ಭಕ್ತಿಯಾಗಿ நீ ಕೊಡುವಂತ பக்தியா கொடுக்கிற தசம்பாகம், ಭಕ್ತಿಯಾಗಿ ಕೊಡುವ நீ ದಶಮ பக்தியா ಭಾಗ, ஆண்டவருக்காக பணிவிடை செய்கிறது, ದೇವರಿಗಾಗಿ ನೀನು நீ பக்தியா அநேக ஆத்மாக்களுக்கு சாட்சி சொல்லி சத்தியம் சொல்லி ஆத்மாவை சபையில கொண்டு வருகிறது, ಅನೇಕ ಆತ್ಮಗಳಿಗೆ ಸಾಕ್ಷಿ ಸತ್ಯ ಹೇಳಿ ಆತ್ಮನ್ನು ಕರೆತರುವುದು தேவன் அங்கீகரிக்க ஆரம்பிக்கிறார். ದೇವರು ಅದನ್ನು ಅಂಗೀಕರಿಸುತ್ತಾರೆ. அவளுக்காக இடத்தை ஆயத்தப்படி கொடுக்கிறாராம். ಅವರಿಗಾಗಿ ಸ್ಥಳವನ್ನು ಸಿದ್ಧ என் அன்பு ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. தேவபிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, உங்களுடைய துக்கத்தை நான் அறிவேன். ನಿನ್ನ ದುಃಖವನ್ನು ನಾನು வேதனை ನೋಡಿದ್ದೇನೆ. அறிந்து கொண்டிருக்கிற தேவனாகிய நான் என்று சொல்ல ஆரம்பிக்கிறார். ನಿನ್ನ ಸಂಕಟವನ್ನು ನಾನು ಅರಿತಿದ್ದೇನೆ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. எல்லாத்தையும் செய்து முடிக்க ஆரம்பிக்கிறார். ಎಲ್ಲವನ್ನು ಒಳ್ಳೆಯದಾಗಿ ಮಾಡಿ தேவன் வரும்போது தேவன் இந்த சபை எங்க இருக்குமா? ಈ ಸಭೆ ಎಲ್ಲಿರುತ್ತದಂತೆ? வானம் மண்டலத்துக்குள்ள பயபக்தியான சபை எடுத்துக்கொண்டு போவார். ಆಕಾಶ ಮಂಡಲಕ್ಕೆ ಭಯಭಕ್ತಿ பயபக்தி இல்லாத ஆத்மாவை கைவிடவார். ಭಯಭಕ್ತಿ ಇಲ್ಲದ ಆತ್ಮಗಳನ್ನು ಕೈ ಬಿಟ್ಟು ಹೋಗುತ್ತಾರೆ. நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. ஒரு ದೊರಸಾಣಿ 2 பேரும் இந்தியாவுக்கு வந்தார். ಒಂದು ದೊರೆ ಮತ್ತೆ ದೊರೆ ಹೆಂಡತಿ ಇಬ್ಬರು ಭಾರತ ದೇಶಕ್ಕೆ ಬಂದರು. ஒரு பெரிய ஆசிரமத்தை அவர்கள் தயார் பண்ணாராம். ಒಂದು ದೊಡ್ಡ ಆಶ್ರಮವನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಿದರಂತೆ. இந்த சின்ன 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 புள்ளிகளை கொண்டு வந்து அவர்கள் வைத்துக்கொண்டு ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳನ್ನೆಲ್ಲ ಸೇರಿಸಿ தானும் 2 பசங்களையுமாக எடுத்துக்கொண்டு அது உள்ள வைத்து ತನ್ನ 2 ಮಕ್ಕಳನ್ನು ಅವ್ರ ಮಧ್ಯದಲ್ಲೇ தான் ಬೆಳೆಸಿ பிள்ளைகளை பார்க்கிற மாதிரி எல்லா பிள்ளையும் பார்த்தாராம். ತನ್ನ ಮಕ್ಕಳಂತೆ ಎಲ್ಲ ಮಕ್ಕಳನ್ನು ನೋಡಿದರು. பிள்ளைங்க நினைச்சு போச்சு, எங்களுக்கும் இவர் உண்மையாக தாடித்தான் நினைச்சிட்டாங்க. ಆ ಮಕ್ಕಳೆಲ್ಲ ಇವರು ನಮಗೆ ತಂದೆ ತಾಯಿ ಎಂದು என்ன ட்ரெஸ் போடுறாலும் அப்படி எல்லாருக்கும் போடுவாரா? ಇವರಿಗೆ ಯಾವ ಡ್ರೆಸ್ ಎಲ್ಲ ಡ್ರೆಸ್ முத்தம் கூட தான் பிள்ளைகளோட சேர்ந்து முத்தம் கொடுப்பாரா? ಮುತ್ತನ್ನು ನನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ಎಲ್ಲರಿಗೂ சாப்பாடு போட்டா எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு அவங்க மத்தியில உட்கார்ந்து சாப்பிடுவாரா? ಎಲ್ಲರಿಗೂ ಊಟ ಹಾಕಿ ಅವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಿಂತು ಊಟ எல்லா ಮಾಡ್ತಾರೆ. பிள்ளைகளும் டாடி 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 என்று கூப்பிட்டுனே இருக்குமா? ಎಲ್ಲ ಮಕ್ಕಳಲ್ಲೂ ಡ್ಯಾಡಿ ಡ್ಯಾಡಿ ಮಮ್ಮಿ ಎಂದು ஒரு ಕರೆಯುತ್ತಿದ್ದರಂತೆ. நாள் அவர் இங்கிலாந்துக்கு போக சமயம் வந்துச்சு. ಅವರು ಇಂಗ್ಲೆಂಡ್ ಹೋಗುವ ಸಮಯ ಬಂದಿತು. இவ்வளவு தான் இந்தியா நாட்டில் உனக்கு இந்தியா நீ இங்கிலாந்து போய்விடலாம். ನೀನು ಭಾರತ ದೇಶಕ್ಕೆ ಇಷ್ಟೇ ಸಮಯ ಮುಗಿಯಿತು, ನೀನು ಇಂಗ್ಲೆಂಡ್ அன்னைக்கு ಹೋಗಬೇಕು. 40 பசங்களோட தன் பசங்களுக்கு நல்ல ஒரே ட்ரெஸ் பண்ணி சாப்பிட வச்சு நல்ல டின்னர் டீ பார்ட்டி வச்சு ஏர்ட்ரம் கிட்டு போனாராம். 40 ಮಕ್ಕಳಿಗೆ ಒಂದೇ ಡ್ರೆಸ್ ಊಟ ವ್ಯವಸ್ಥೆ ಮಾಡಿ 2 ಡ್ರಮ್ಗೆ 40 ಮಕ್ಕಳನ್ನು ಕೊಂಡು ட்ரெயின் வந்து நின்ன உடனே ಪ್ಲೈನ್ ಬಂದು ನಿಂತ இந்த ತಕ್ಷಣ பிள்ளைகளுக்கெல்லாம் முத்தம் கொடுத்துட்டு ಈ ಮಕ್ಕಳಿಗೆಲ್ಲ ಮುತ್ತು ಕೊಟ್ಟು நான் 2 பிள்ளையை மட்டும் எடுத்துக்கொண்டு போயிட்டாராம். ತನ್ನ 2 ಮಕ್ಕಳನ್ನು ಮಾತ್ರ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗಿಬಿಟ್ಟರು. பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, மீதி பிள்ளைகளெல்லாம் வெக்கமாச்சா, ಬೇರೆ ಮಕ್ಕಳು பார்த்தாரா? ದುಃಖದ ವ್ಯಸನದಿಂದ என்ன ನೋಡುತ್ತಿದ್ದರು. டாடி இப்படி செஞ்சிட்டாரு? ಏನು ಡ್ಯಾಡಿ ಈ ರೀತಿ ಮಾಡಿಬಿಟ್ಟರೆ? 2 பிள்ளைகளை மட்டும் இருந்து போய் நம்மளெல்லாம் கை விட்டுட்டாரு. 2 ಮಕ್ಕಳನ್ನು ಬಿಟ್ಟು ಎಲ್ಲವೂ ನಮ್ಮೆಲ್ಲ ಕೈ ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟರೆ. இல்லம்மா, அவர் உனக்கு டாடியா இல்ல,
ನಿಮಗೆ ಡ್ಯಾಡಿ ಆಗಿಲ್ಲ, ತಂದೆ ரெண்டு ಆಗಿಲ್ಲ. பேரும் ரத்தத்தினால பிறந்தவங்க. ಅವರು ಇಬ್ಬರು ರಕ್ತದಿಂದ ಹುಟ್ಟಿದ ಮಕ್ಕಳು. ஆகையால அவங்க தான் மெய்யான டாடி. ಅವರೇ ನಿಜವಾದ ಅವರಿಗೆ ತಂದೆ. அன்பு தேவபிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கிறிஸ்து வரும்போது அப்படித்தான் ஆகும். ಕ್ರಿಸ್ತನು ಬರುವಾಗ ಇದೇ பேரு கிறிஸ்துவெல்லாம் அப்படித்தான் கோத்தா அடிச்சிட்டு போயிடுவார். அவரெல்லாம் சரிகின தேவபிள்ளையே, ಹೆಸರು ಕ್ರೈಸ್ತರೆಲ್ಲ ಹಾಗೆ ಹಾಗೆ ಜಾರಿ ராஜா வருவார். இன்னும் கொஞ்ச காலத்தில் மோட்ச லோகம் சேர்ந்துடுவோம்னு சொல்லி சாராயம் குடிச்சிட்டு பாடுறான். ಯೇಸು ರಾಜ ಬರುತ್ತಾರೆ, ಸ್ವಲ್ಪ ಸಮಯದಲ್ಲಿ ಮೋಕ್ಷಕ್ಕೆ ಯೇಸು ರಾಜ வருவார். இன்னும் கொஞ்ச காலத்துல மோட்ச லோகம் சேர்ந்துடுவோம்னு சொல்லி 3 பொண்டாட்டி வச்சிருக்கிறான். ಯೇಸು ರಾಜ ಬರುತ್ತಾರೆ, ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೇವೆ ಎಂದು 3 ಹೆಂಗಸರು அதே பாட்டு பாடி ஒருத்தன் பொஞ்சாதி என்ற கட உணர்த்தி வச்சிருக்கிறான். ಅದೇ ಆಟ ಆಡಿ ಒಬ್ಬನ ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದಾನೆ. இவங்க பாட்டுங்களை கேட்டவொடனே பிசாசு உளுந்து உளுந்து சிரிக்கிறாராம். ಇವರ ಹಾಡನ್ನು ಕೇಳಿದರೆ ಸೈತಾನ್ ಬಿದ್ದು ಬಿದ್ದು ನಗುತ್ತಾನೆ. முட்டாள பசங்களா, ಮೂರ್ಖ ಮಕ್ಕಳು, எங்கடா போயிட்டீங்க? எல்லாம் என் புள்ளியா மாறிட்டீங்களாடா? ಎಲ್ಲ ನನ್ನ ಮಕ್ಕಳಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. நன்றிடா, நன்றி, நான் வாங்கடாப்பா போய் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களெல்லாம் இட்டுக்கிட்டு பாதாளத்துக்கு சில பேர் இட்டுன்னு போயிடுறான். ಬಾಪ ಹೋಗೋಣ ಎಂಬುದಾಗಿ ನಿಮಗೆ எச்சரிக்கை இருக்க வேண்டியது அவசியமாக தேவபிள்ளையே, ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆ ಆಗುವುದು ಅವಶ್ಯವಾಗಿ. ದೇವರ பாதபடியில் உன்னை தரமாட்டமா ತಾಳ್ತಿ. ಅವರ ಪಾದಗಳಲ್ಲಿ ಸಂಪೂರ್ಣ ತಗ್ಗಿಸಿ. அம்மா உன் வீட்டில் என்ன இருக்கிறது? ಅಮ್ಮ ನಿನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಏನಿದೆ? ஒத்துக்கோ. ಒಪ್ಪಿಕೋ. ஒன்றுமில்லை சாமி. ಒಂದು ಇಲ್ಲ ಪ್ರಭು. உன் வீட்டில் என்னமாக்குது? ನಿನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಏನಿದೆ ಅಮ್ಮ? பீரோவும் இருக்குது, பீரோ இருக்குது என் வீட்டுல. ನಮ್ಮದು ಬೀರುಗಳಿದೆ, ಬೀರೋ ஏசி ரூமா இருக்கிறது, ಎಲ್ಲ ಎಸಿ ರೂಮ್ಗಳಿದೆ. ஊட பார்த்த உனக்கு தலை சக்கரை டமாரன் கீழே விழுந்துடுவேன். ನನ್ನ ಮನೆಯನ್ನು ನೋಡಿದರೆ ತಲೆ ಸುತ್ತಿ ಬೀಳ್ತು ಬಿಡುತ್ತೀರಾ? எங்கம்மா அந்த வீடு? அந்த ஒரு இது கிராஸ்ல இருக்குது, வாங்க. ಅದೇ ಅದೇ ಆ ಕ್ರಾಸ್ ಅಲ್ಲಿ ಮನೆ ಇದೆ, ಬನ್ನಿರಿ. அந்த வீடு சுற்றி சுற்றி பார்த்தாக்க ஒன்றும் இல்லை, ஒரு 6 பேர் பார்த்துக்கிற மாதிரி கூட இல்லை, 2 பேர் பார்த்துக்கிற மாதிரி இருக்குது, வேற மோட்டு பூச்சி இருக்குது. ಅದು ಮನೆ ನೋಡಿದರೆ ಇಬ್ಬರು ಮಲಗುರಿದೆ, ಎಲ್ಲ ತಿಗಣೆಗಳು ತುಂಬಿದೆ. உன் வீட்டுல என்னமா இருக்கிறது? ನಿನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಏನಿದೆ ಅಮ್ಮ? மோட்டு பூச்சி மட்டும் தான் இருக்குது சாமி, அங்க உயிரை எடுக்கிறதுக்கு. ಬರೀ ತಿಗಣೆಗಳು ಮಾತ್ರ ಇದೆ ಜೀವ. ஆண்டவரால் அனுப்பப்பட்ட மோட்டு பூச்சி உனக்கு. ಅದು ದೇವರಿಂದ ಕಳಿಸಲ್ಪಟ್ಟ ತಿಗಣೆಗಳು. கொர்க்க விட்டு தூங்குறாயோ அந்த மோட்டு பூச்சியை நான் நம்பி உனக்கு கட்சி 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 சொர்ஜினி சொர்ஜினி ஏஞ்சி ಕುಷ್ಠರೋಗಿ ಮಾಡಿ ಉಕಾನಿಗೆ ಮೋಟು ಪೂಜೆ ನಾನು ತಾ ಅಂಶ. ಯಾವಾಗ ಗೊರಕೋಡು ನಿದ್ದೆ ಮಾಡುವಾಗ ತಿಗಣೆ ಕಚ್ಚಿ ಎದ್ದು ಕರೆದುಕೊಂಡು ಕುಂತ್ಕೊಳ್ಳುವಂತೆ ಮಾಡುತ್ತೇನೆ. ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ಎಚ್ಚರಿಕೆ. ಸಮಿತಿಗೆ ತಮಾರಿ ಭಕ್ತಿ செய்யாதே. ಸಮಿಗೆ ತಕ್ಕಾಗಿ ಆಳಿಕೆ ತಮಾರಿ ಭಕ್ತಿ செய்யாதே. ಕಾಲಕ್ಕೆ ತಕ್ಕಾಗಿ ಭಕ್ತಿ ಮಾಡಬೇಡ. ಮರಣ ವರಂ, ಮರಣ ಬರುತ್ತದೆ. ಅಳಿವುಳ್ಳದು ಅಳಿந்து போகும், ಅಳಿಯಾದದು புதிய ಮನುಷ್ಯனை ತರಿಸಿಕೊಂಡು ಮಹಿಮೆக்குள்ள போகும். ನೀ ಯಾರ இருக்கிறாய்? ನಾಶವಾಗದ ಶರೀರ ಮಹಿಮೆ ಧರಿಸಿಕೊಂಡು ಮೇಲಕ್ಕೆ ಹೋಗುತ್ತದೆ. ನೀನು ಯಾರಾಗಿದ್ದೀಯ? ಕಲ್ಪೆನ್ ಮೇಲೆ ಕೈ ಎತ್ತಿ ಪಿಂಡಿಟ್ಟು ಪಾಕಾದೆ. ನೇಗಿಲ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಟು பொறுப்பனை செய்து முடிக்க வேண்டும். ನಿನಗೆ ಕೊಟ್ಟ ಜವಾಬ್ದಾರಿ ಮಾಡಿ ಮುಗಿಸಬೇಕು. அவமான வரங்கள், நிந்தனங்கள் வரங்கள், குறை கூறுதல் வர, அதெல்லாம் நீ பையன் பார்க்க கூடாது. செவிடாகி கொண்டுக்காதே, நீ செய்து முடிக்க வேண்டும். ಅವಮಾನ ನಿಂದನೆ ಬರುವಾಗ ಕಿವಿಯನ್ನು ಕಿವುಡು ಮಾಡಿಕೊಂಡು ಕೊಟ್ಟ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡಿ ಮುಗಿಸಬೇಕು. கூப்பிடுவான், வந்துடு இவனுக்கு நல்ல மாதிரி வைக்கிறேன் என்று கூப்பிடுவான். ಸೈತಾನ್ ಕರೆಯುತ್ತಾನೆ, ನೀನು ಒಳ್ಳೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರುತ್ತಾನೆ. இந்த கிறிஸ்து அன்பிலிருந்து என்னை யார் பிரிக்க முடியும்? ಈ ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿಯನ್ನು ಯಾರು ಅಗಲಿಸಲು ಸಾಧ್ಯ? எச்சரிக்கையா இருந்த அவர் பாதபடியில் விழுந்து ಅವರ ಪಾದ ಹಿಡಿದು ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿ தரமட்டமா தாழ்த்தி கொண்டு ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ತಗ್ಗಿಸಿಕೊಂಡು. நேரமாகிவிட்டது, ஏராளமான வஸ்திரம் இருக்கிறது, ಇನ್ನು ಅನೇಕ ವಚನಗಳಿದೆ, ಸಮಯ 10 ಆಗಿಬಿಟ್ಟಿದೆ. நிமிஷம் ஜெபத்துல போகலாம். 10 ನಿಮಿಷ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ நம்ம ಹೋಗೋಣ. யாரும் ஜெபம் செய்யணும். ನಾವ್ಯಾರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ? ಯಾವೆಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ.